எல்லாருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி பெருமை மிக ஆடி. நான் எழுதி வச்சுக்க சீனா நீங்க நான் பார்க்காத இடத்துக்கு நீ கூட்டி போய் இங்க வச்சு நீ கம்போஸ் பண்ணி எடுத்துக்கோன்னு சொன்னா என்ன முடியாது. 4ஆம் கிளாஸ் படிச்சுட்டு எங்கேயோ போய் திருப்பூர்ல எல்லாத்தையும் 8வது 10th படிச்சவனுக்கு எனக்கு என்ன கிராஃப்ட் ஒர்க்லாம் தெரிய போகுது. சூரியன் பத்தியும் ஆனா பத்தியும் அவங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்டா அது அண்ணனை வந்து பயங்கரமா படங்களா இப்போ ஆனா பத்தி நான் இங்க ஒரு பில்டப் கொடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு குளோபலா நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போறோம் அப்படின்றனால இங்கிலீஷ்ல முன்னிறுத்துறீங்களா இல்ல எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல எனக்கு அது ஆமா தேவைப்படுது. நம்ம ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போறோம். எனக்கு ஆசை கர்டன் மாதிரியோ விடுதலை மாதிரியோ ஒரு படம் கிடையாது. ஒரு கமர்ஷியலாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டான படம் தெரியல எனக்கு. ஆனால் ஒரு மெயின் ஸ்ட்ரீமான ஒரு கண்டென்ட் ஓரியன்டான படம். ஏன்னா வேற யாரையோ கூட்டி உட்காந்து அந்த கூட்டத்துக்கும் அவங்களுக்குமே அந்நியம் ஆயிட்டா ஏதோ நம்ம வாலண்டியரா கூட்டி போய் வச்ச மாதிரி இருக்கும். அந்த கூட்டத்தோடு இருக்கிற அந்த பொண்ணு தான், ஆனால் இவளோட எண்ணம் வேற, அவங்களோட தாட்ஸ் வேற அப்படின்றது எனக்கு ப்ரொஜெக்ட் ஆகணும்னு வச்சு அதுக்கெல்லாம் அவங்க கரெக்டாக இருந்தாங்க. எல்லா படமும் இங்க வந்து தான் பார்த்துருக்கோம். சில படம் டிக்கெட் வாங்கி வந்து பார்த்துருக்கோம். சில படம் வந்து இந்த பின்னாடி சவர் இருக்கு அதை எகிரி குச்சி வந்து பார்த்துருக்கோம். 200-230 ஃபெஸ்டிவல்ஸ் வந்து நம்ம டீம்ல இருக்கவங்க அதை டேட்டாஸ் எடுத்து வச்சிருக்காங்க. ஓகே, அது கரெக்டான ஒரு பட்ஜெட்ல ஒர்க் பண்ணி கரெக்டான இதுல போய் நம்ம ப்ரெசென்ட் பண்ணோம்னா நம்ம பட்ஜெட்டை அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிகவர் பண்ண முடியும். ஃபெஸ்டிவல்ஸ்ல இருந்து கூழாங்கலுக்குன்னு ஆடியன்ஸ் யாரும் இல்லை. அது போன்ற படங்கள் வந்தால் நாங்கள் பார்ப்போம்னு சொல்லி ஒரு ஆடியன்ஸ் இருந்தாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் கூழாங்கல் பிடிச்சிருந்த மாதிரி கொட்டுக்காளியும் அவங்கள தாண்டி சில பேருக்கு பிடிக்கும். ஏன்னா கொட்டுக்காளி கூழாங்கலோட ஃப்ரெண்ட்லி. அண்ணா, இந்த இடம் எவ்வளோ ஸ்பெஷல் உங்களுக்கு? அமிர்தம் தியேட்டர் மதுரையில். இது என்ன சொல்றது, நம்ம நம்மளோட ரசனையை உருவாக்குற இடம் இருக்குல்ல, அதுதான் அமிர்தம். எங்களுக்கு வந்து எங்கள் வீடே இங்கே தான். இங்கே அமிர்தம் தேட்டரு, மீனாட்சி பேட் ஆக்ஷன் இருக்குது. இப்போ இந்த அமிர்தம் தேட்டரு எல்லா படமும் இங்கே வந்து தான் பார்த்துருக்கோம். சில படம் டிக்கெட் வாங்கி வந்து பார்த்துருக்கோம். சில படம் வந்து இந்த பின்னாடி சவர் இருக்கு அதை எகிரி குச்சி வந்து பார்த்துருக்கோம். அது இப்போ தேட்டர் வாசல் உள்ளுக்குள்ளதே சொல்றது ஒரு மாதிரி சந்தோஷமா தான் இருக்கு. நிறைய படங்கள், எக்கச்சக்க படங்கள், பழைய பயங்கர எனர்ஜி, சத்தம் போட்டது, கத்துனது, இது எல்லாமே இருக்கு. இந்த தேட்டர் எல்லா விதமாக நாங்கள் பார்த்துருக்கோம். இங்கே சில படங்களுக்கு அவ்வளோ பிளாஸ்டா இருக்கும். அவ்வளோ இது முதல் எனக்கு தெரிஞ்சு டிடிஎஸ் வந்தது மதுரையில் இந்த தேட்டர் தான் நினைக்கிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட். இப்போ எனக்கு இதுல நீங்க உள்ள வந்து ஒரு பயங்கர மெமரி ஒன்று வந்துச்சு எனக்கு. சின்ன வயசுல கண்ணு வலி இருக்குல்ல, மெட்ராஸி, அது வந்து இங்கே ஒன்று சொல்லுவாங்க, தேட்டருக்கு போய் அந்த ஒளி வர்றதை மட்டும் நீ பார்த்தேன்னா கண்ணு அந்த மெட்ராஸை போயிடும் அப்படின்னு சொல்லி. அது வேற உண்டா? இப்போ இங்க வந்து உட்காந்துட்டு அந்த ஒளி வர்றதை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. மாதிரி அமிர்தம் தேட்டர்னாலே எங்களுக்கு வந்து ஸ்பெஷல் தான். ஸோ இதே தேட்டரில் கொட்டுக்காளி ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்? ஏன்னா இன்றைக்கி மல்டிப்ளெக்ஸ் அது இதுன்னு அவ்வளோ டெக்னாலஜிக்கலாக நிறையா தேட்டர்ஸ்லாம் வந்துருச்சு. பட் சின்ன வயசுலேருந்து எதை பார்த்து நம்ம சினிமாவுக்கு போகணும்னு ஆசைப்பட்டோமோ அந்த தேட்டரில், இந்த திரையில் உங்களோட படம் வருதுன்ற போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஒரு எட்ஜ் இருக்கும்ல, ஒரு இடத்த அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு எல்லை இருக்கும்ல. அமிர்தத்தில் கொட்டுக்காளி மட்டும் ரிலீஸ் ஆகி உட்காந்து எல்லாரும் பார்த்துட்டோம்னா, ஏன்னா எங்கள் குடும்பம் பெரிய குடும்பமா வந்துச்சுன்னா அந்த மொத்த ரோவுங்க நாங்கள் தான் உட்காந்துருப்போம். அந்த மாதிரி கொட்டுக்காளி ரிலீஸ் ஆகி டிக்கெட் எடுத்து இங்கே வந்து ஃபுல்லாக உட்காந்து பார்த்தோம்னா ஒரு மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு எல்லையை போய் ஒரு தொட்டுட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரும் எனக்கு. அங்கே அப்படி நடந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சூப்பர். ஸோ அமிர்தம் தேட்டர்னானே உங்களுக்கு இம்மிடியேட்டாக தோன்ற ஒரு 3 படம் ஏன்னா நீங்கள் ஏன்னா கணக்கில் அடங்காதுன்றீங்க. நான் அந்த எகிரி குச்சி அந்த படத்தை மட்டும் சொல்கிறேன். மம்மியா, குஷி, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு படம் ஜாகி ஜான் படம், ஒரு படம். ஓகே, எனக்கு ஜாகி ஜான் ரொம்ப பிடிக்குன்றனால எகிரி குதிச்சு வந்த படங்கள்லாம் இதுதான். அதனால எனக்கு அது ஒரு த்ரில்லர் இருக்கும்ல, அந்த உங்க வாட்ச்மேன் வந்து வராத டயத்துல சிவரு பின்னாடி இந்த எகிரி குதிச்சு அப்படியே உள்ள வந்து நைஸா உட்காந்து, இப்பதான் நம்பர்ஸ் எல்லாம் அப்பெல்லாம் கிடையாது, உள்ள வந்து உட்காந்து அந்த மாதிரி அந்த ஞாபகம். இப்போ உண்மைக்கே அமிர்தத்துல வந்து ஓடுச்சுன்னா சத்தியமா எனக்கு கொட்டுக்காளி தெரியாது. நான் சின்ன வயசுல இருந்து பார்த்த படங்கள் தான் எனக்கு தெரியும். எனக்கு அந்த மாதிரி உள்ள வந்து அதான் ஓடுது, இமேஜா ஓடுது எனக்கு. என்னென்ன பார்த்தோம் அப்போ மொழிபெயர்த்து நிறைய படம் ஹாலிவுட் படம் வரும். அப்போ வந்து பிளேடு இதெல்லாம் மாதிரி ஏதோ ஒரு படம்லாம் வரும். அதெல்லாம் தொடர்ந்து ரிப்பீட்டடா வந்து பார்த்துக்கிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியா செம்மையா அதெல்லாம் எனக்கு அந்த இமேஜஸ் தான் இப்போ ஞாபகம் வந்துகிட்டே இருந்துச்சு. சூப்பர்ண்ணா. எவ்வளோ எமோஷனலாக இருக்குது உங்களுக்கு இந்த இடம் அப்படின்றதுனால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இதே இந்த கேம்பஸ்குள்ளேயே நான் கொட்டுக்காளி பற்றி டீட்டெயிலாகவும் பேசணும்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே கண்டிப்பாக வாங்க. அண்ணா, உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான தேட்டர்ல இருந்து
உங்களுடைய முதல் தியேட்டர் ரிலீஸ் படத்தை பற்றி பேச போகிறோம். ஸோ கொட்டுக்காளிக்கான கதையிலேருந்து ஆரம்பிக்கலாம். அந்த ஸ்பார்க்கு, ஏன்னா உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் பார்த்த கதைகள் தான் வந்து படமாக பண்ணிருக்கீங்க. கூழாங்கலும் அப்படி தான், கொட்டுக்காளியும் அப்படி தான் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஸ்பார்க், இது வந்து படத்துக்கான மெட்டீரியல் அப்படின்றது எப்போ தோணுச்சு? இல்லை, நம்ம ஒரு கண்டென்ட், நம்ம ரியல் லைஃப் நடக்கிறத எல்லாத்தையுமே நம்ம வந்து படமாக கன்வெர்ட் பண்ண முடியாது. அதில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அதில் ஒரு 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 மாதிரியான அந்த இஷ்யூ வந்து அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஃபிலிம் மேக்கராக எனக்கு அது தோணணும் இல்லையா? அப்படி நிறைய விஷயங்கள் நம்ம தேடிட்டு இருக்கும்போது எனக்கு அடுத்து இது எனக்கு கிடச்சிச்சு. ஓகே, இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா அதில் ஒரு ஸ்பேஸ் இருக்கணும், அது ஒரு முக்கியமாக ட்ராவல் இருக்கணும். எனக்கு ட்ராவல் ரொம்ப பிடிக்குன்றனால இந்த பயணம் வந்து நம்ம பயணம் நிறைய, இப்போ கூழாங்கல்ல ஒரு பயணம் வந்திருக்கும், கொட்டுக்காலில் ஒரு பயணம் நிகழுது. நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறது ஒரே விஷயம் தான். இது அண்ணன்ட்ட சூரியன் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம பேசிக்கிட்டு சொல்கிறது தான். இது கண்டிப்பாக கர்டன் மாதிரியோ விடுதலை மாதிரியோ ஒரு படம் கிடையாது. ஒரு கமர்ஷியலாக என்டர்டெயின்மெண்ட்டான படம் தெரியல எனக்கு. ஆனால் ஒரு மெயின் ஸ்ட்ரீமான ஒரு கண்டென்ட் ஓரியன்டான படம் இது. இது ரொம்ப வாழ்க்கைக்கு மிக மிக நெருக்கமாக நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது இதில் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே உங்கள் ஏதோ நம்ம அருகில் நடக்கிறத ஒரு பார்க்குற மாதிரி அப்படி தான் இது பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு எங்கேஜிங்கை கொண்டு போகும். இது ஒரு வகையில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து போர்ட்ரே பண்ணும். நீங்கள் கூழாங்கல் பற்றி பேசும்போது ஒரு ஆணாதிக்கம் வாய்ந்த ஒரு சமூகத்தில் பெண்கள் வந்து எப்படி நடத்தப்படுறாங்க, அவங்களுக்கான லைஃப் என்ன, நம்ம எப்படியான ஒரு சூழலை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயங்களை வந்து வேறொரு இதில் வந்து சொல்லியிருந்தீங்க. இதில் வந்து ரிச்சுவல்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயங்களையும் மூட நம்பிக்கைன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை தான் அட்ரஸ் பண்ணுறதுன்றது நாங்களாக கேள்விப்பட்ட விஷயம். ஸோ இந்த இடத்துல இதை நம்ம பற்றி பேசணும்னு நினச்சதுக்கான காரணம் தான். எவ்வளோ விஷயங்கள் நம்ம சுற்றி நடக்குது, பட் இதை குறிப்பாக பேசணும்னு நினச்சதுக்கான காரணம் இல்லை, இது வந்து நான் இந்த படத்தோட இறுதி வந்து கிட்டத்தட்ட அப்படி ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இந்த படத்தையே நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த படம் வந்து முடிவை நோக்கின படம் கிடையாது. அந்த பயணத்தின் வழியாக ஒரு நிகழும் தெரியுங்களா, அந்த பயணத்தை பற்றின படம் இது வந்து. அந்த பயணத்தின் வழியாக இந்த மனிதர்களுக்கு எதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு, அவங்க எந்த இதெல்லாம் நம்பி இதுதான் உலகம்னு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அவனுக்கு ஒரு உலகம் இதுதான் உலகம்னு போற்றியா இருக்கும்ல, அந்த உலகத்தை அவன் நம்பி ஒன்று பயணிச்சுட்டு இருக்கும்போது அதுக்குள்ள ஒரு இயற்கையாக இயல்பாக வர ஒரு ஆசை, அதில் ஏற்பட்ட கான்ஃப்ளிக்ட் இருக்குல்ல, அதுதான் நான் ஒரு அண்ணன் சூரியனை கேரக்டருமே நாங்கள் வந்து அப்படி தான் எழுதியிருப்போம். அண்ணனுக்கும் அதுதான் எக்ஸைட் ஆனது. இந்த பாண்டின்ற கதாபாத்திரம் இருக்குல்ல, இந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு இதெல்லாம் உலகம்னு சொல்லி ஒன்று போர்ட்ரே பண்ணியிருக்குல்ல, அவனுக்கு ஒரு இன்ஜெக்ட் பண்ணியிருக்குல்ல, அந்த உலகத்தை அந்த பாண்டி கதாபாத்திரம் நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்குல்ல, அது இந்த உலகம் சித்தரித்த ஒரு பாண்டிக்கும் அந்த பாண்டின்ற ஒரு இயல்பான ஒருத்தவனுக்கு ஒன்று இருக்கும்ல, அதோட முரண் இந்த படத்தில் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதே தான் சிமிலர் மீனா கேரக்டர். அவங்களுக்கு ஒரு இயல்பாக ஏற்பட்ட ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்கும்ல, அதை இந்த ரியல் உலகத்துக்குள்ளே அதை அதை பெரிய கான்ஃப்ளிக்டாக மாறி அது ஒரு டிஸ்கஷனை உண்டு பண்ணி அதுக்கான ஒரு பயணம் நிகழும்ல, அதை பற்றின ஒரு இது. அப்போ எனக்கு என்ன தோணுச்சு, அந்த படம் முடிவை பற்றின படம் கிடையாது. முடிவு ஒன்று இருக்குது, அது ஒரு ஆடியன்ஸ் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன உங்களோட கால் என்னவா இருக்குன்னு. எனக்கு இது பயணத்தை பற்றின படமாக தான் இருக்குது. அந்த பயணத்தின் வழியாக அந்த மனிதர்களை புரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த மனிதர்கள் உரையாடல் வழியாக என்னென்னலாம் அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு, அவங்க பேசுகிற ஒவ்வொன்றிலையும் என்னென்ன வார்த்தைகள் வருது, இந்த உலகம் அவனை தாண்டி எங்கேயோ முன்னேறிட்டு இருக்கும், ஆனால் அவனுக்கு சொல்லியிருக்க உலகம் அவனை ஒரு இடத்துல இருக்க வச்சுக்கிட்டே இருந்திருக்கும். அதை பற்றின படமாக தான் நான் யோசிக்கிறேன். சூப்பர். ஏன்னா இது ஒரு படத்துக்கான விஷயமா இருக்குன்னு உங்களுக்கு தோணதுக்கப்புறம் அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணியிருந்திருப்பீங்க, எழுதிருந்திருப்பீங்க, நிறைய டிராஃப்ட்ஸ் வந்திருக்கும். இப்போ எத்தனாவது டிராஃப்டில் உங்களுக்கே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது, சூப்பர் இது அப்படியே நம்ம படம் பண்ணலாம் அப்படின்றது அந்த நம்பிக்கை உங்களுக்கு எத்தனாவது டிராஃப்டில் வந்தது, எப்போ வந்தது? இல்லை, அது கணக்கே கிடையாது. நான் கூழாங்கலுக்கும் கொட்டுக்காலிக்கும் என்னோட மாடல் என்னவா இருந்துச்சுன்னா, 2019 கூழாங்கல், 2024 கொட்டுக்கால். இப்போ இத்தனை வருட இடைவெளி இருக்குல்ல, இதில் நம்மளை எந்த டைம்லையும் எங்கேஜிங்காக வச்சுக்கிற, எவ்வளோ ஸ்ட்ரகிள் வரும், எவ்வளோ பிரச்சனைகள் வரும், ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா முடியாதா, நம்ம சுமந்து அலைஞ்சிட்டு இருக்க கதையை இங்கே படமாக்க முடியுமா முடியாதான்ற ஏகப்பட்ட குழப்பங்கள் வரும். இதுக்கிடையில ஒரு நம்மளை எக்ஸைட்டாக வச்சுக்கிட்டு இருக்க, நம்ம எங்கேஜிங்காக வச்சுக்கிட்டே இருக்க, இந்த இதை சொல்லியே ஆகணும் அப்படின்ற ஒரு ஊந்துதல் இருக்குல்ல, அப்படி ஒரு கண்டென்ட் தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். அது இத்தனை டிராஃப்ட்டுக்குள்ளன்னு என்னால் அடக்க முடியாது. அந்த கண்டென்ட்டே எனக்கு எக்ஸைட் பண்ணணும். ஓகே, அப்போ தான் எனக்கு அந்த கண்டென்ட் எனக்கு ஒரு எக்ஸைட் பண்ணி எனக்கு ஹோப் கொடுத்துருச்சுன்னா நான் எத்தனை வருஷம் வேணாலும் எடுத்து பயணிப்பேன். ஓகே, எனக்கு அதில் எத்தனை டிராஃப்ட்டும் கிடையாது. ஏன்னா இந்த கதை முழுக்க நம்ம கூழாங்கல் சொன்ன மாதிரி தான். ஒரு சென்னையில் உட்காந்து நம்ம இப்படிலாம் இங்கே நடக்குது,
இதை நம்ம பண்ணலாம், இதை எடுத்து பேசலாம் அப்படின்றது தோணி நம்ம ஒரு வருஷன் ரெடி பண்ணிட்டு வருவோம். இங்கே மனிதர்களோட சேர்ந்து உரையாடும் போதும், மனிதர்களோட சேர்ந்து பேசும்போதும், அவங்களோட டைலாக் இதுக்குள்ளே வரும்போதும் அது வேற ஒன்றா மாறிட்டே இருக்கும். ஆனால் இப்போ ஸ்கிரிப்ட் பண்ணி முடிச்சிட்டீங்க, இப்போ ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் நீங்கள் கதை சொல்லணும். கூழாங்கலுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும். இப்படி ஒரு இண்டி ஸ்பேஸில் வந்து யார் வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன் வருவாங்க அப்படின்றது இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி போயிருப்பீங்க, அவங்க உங்களுக்கு பணம் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு படம் எடுத்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வெற்றி சார், ராம் சார்லாம் பார்த்துட்டு ரவுடி பிக்சர்ஸ்க்கு வருது. அதுக்கப்புறம் படம் வெவ்வேறு தளங்களில் போகுது. நாங்கள்லாம் வந்து அந்த படத்தை பற்றி கேள்விப்படுறோம், ஒரு ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டேஷன் நடக்குது. இப்போ இந்த படத்துக்கு வந்து இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சா, எப்படி இருந்துச்சு? ப்ரொடக்ஷன்ஸாக இந்த நம்ம கொட்டுக்காளிக்கு வந்து எனக்கு அந்த ஸ்ட்ரகிள் இல்லை. ஏன்னா நம்ம கூழாங்கல் ஏற்படுத்தி கொடுத்தது ஒன்று இருக்குல்ல, அது வந்து எனக்கு எஸ்கேன் சம்பாதிச்சு கொடுத்துச்சு. அவரது வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி படம் பண்ணணும், உனக்கு ஃபுல் ஸ்பேஸில் உனக்கு பிடிச்சதை உனக்கு சொல்லணும்னு தோன்ற கதையை நீ சொல்லு, நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி அவருள்ள வந்தார். இன்ன வரைக்கும் அவர் அப்படி எனக்கு வந்து கண்டென்ட் ஓரியன்டாவோ க்ரியேட்டிவிட்டி சைடாவோ எல்லாமே வந்து நம்ம தான் வந்து படம் கதையை கொடுத்தேன், படிச்சுட்டு நல்லா இருக்கட்டும் பண்ணி சொல்லு, உனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிட்டாரு. மியூசிக் இல்லைன்னு சொன்னேன், ஓகே பண்ணிட்டாரு. எல்லாத்துக்கும் தான் வந்து எனக்கு இதை இப்போ அதாவது ப்ரொடக்ஷனாக எனக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம் தான். நான் அது ரொம்ப முக்கியமான வார்த்தையாக திரும்ப பயன்படுத்துகிற காரணம்னா அது ஒரு நல்ல அது ஒரு ஃப்ரீடம் தான் ஆக்சுவலாக வந்து. இப்போ நம்ம நினைக்கிறது அப்புறம் எதுவுமே வீம்புக்கு பண்ணதும் கிடையாது. அது அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இது வந்து இவனு புதுசாக ஒன்று பண்ணணும் அப்படின்றக்காகவே கிடையாது. கதை படிக்கும்போது அதுக்கான ஸ்பேஸ் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியுது. எனக்குமே இது எப்படி ஒரு முழுக்க லைவாக அந்த ஆம்பியன்ஸில் இந்த கதையை சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு இப்போ ஆசையாக இருக்குது. அதை தான் நாங்கள் பண்ண நினைக்கிறோம். அந்த கதையோட நீடாகவும் அதாக இருக்குது. ஏதாவது நோட் கீட்டு போட்டோம்னா அது ஏதோ வேற எங்கிட்ட சிம்பத்தி சைடு போயிருமோன்னு பயத்தில் தான் நாங்கள் இந்த இது பண்ணோம். அவர்கிட்ட சொன்னோம், ஃபுல் ஸ்பேஸ் எனக்கு, நான் நினச்ச கதையை நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணி அதை அப்படி எடுக்கிறாங்க. அதனால எனக்கு ப்ரொடக்ஷன் சைடு வந்து இந்த வாட்டி எனக்கு ஸ்ட்ரகிள் கிடையாது. ஸ்ட்ரகிள் இல்லை. ஓகே. ஏன்னா நீங்கள் ஸ்கிரிப்டை முடிச்சதுக்கு உடனே நீங்கள் அவரை அப்ரோச் பண்ணிட்டீங்களா, இல்லை கூழாங்கல் பார்த்துட்டு நம்ம ஒன்று பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்கிரிப்ட் அவர்கிட்ட சொன்னீங்களா? கூழாங்கல் முடிச்சதுமே வந்து அடுத்து ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. எனக்கு நம்ம ஒரு கதை ரெடி பண்ணிட்டு போய் அண்ணன்ட்ட சொல்லலாம் அப்படின்னு வச்சுருந்தேன். அப்புறம் எனக்கு கொட்டுக்காளி ஒரு இடத்துக்கு அரைவ் ஆனோடனே நான் போய் சொன்னேன், உடனே அப்படின்னு நடந்துருச்சு. எனக்கு அப்படிதான் சிம்பிளா முடிச்சிட்டேன். ஆமா, அது உண்மைக்கு இது ரொம்ப சிம்பிளா தான் நடந்துச்சு. கண்டிப்பா கேட்டிருப்பாங்க யாரை வச்சு போலாம் அப்படின்ட்டு. இந்த முக்கியமான 2 லீட் கேரக்டர் பிளே பண்றதுக்கு வந்து உங்களுக்குள்ள ஆசோலேஷன் இருந்துச்சா, யாரை போகலாம் அப்படின்ட்டு, இல்லை உங்களுக்கு இதுதான் இவங்க தான் அப்படின்னு முடிவாயிட்டீங்களா? எனக்கு வந்து சூரியன் கூழாங்கல்ல பார்த்து அவர் பிரமிச்ச விதம், அவர் என் கூட உரையாடின விதம் இருக்குல்ல, அது எனக்கு பயங்கரமான சென்ஸ். அவர் அந்த கூழாங்கல்ல பேசின விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதுலேருந்து அண்ணன் வந்து எனக்கு பயங்கர க்ளோஸ் ஆகிட்டாரு. அப்போ எதிர்ச்சியாக பேசும்போது அண்ணன் பாண்டின்னு இப்படி ஒரு கேரக்டர்னு சொன்னேன். அந்த கேரக்டர் வந்து, தம்பி நம்ம ஊரில் இந்த மாதிரி நிறைய பாண்டிகள் இருப்பாங்களே தம்பி, அவங்களை எப்படியா கரெக்டாக பதிவு பண்ணிருப்பா தம்பி அப்படின்னு சொல்லி அவர் உள்ள வந்துட்டாரு. அவர் வந்து அதான் அவரோட பெரிய இது. அதான் நான் சொன்னேன்ல, அவரோட கேரக்டரோட வடிவம் இருக்குல்ல, அது பயங்கர ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள நான் உள்ளுக்குள்ள 1 லட்சம் பேர் அந்த கேரக்டர்ல சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து அதை சொல்லுவேன் அவர்கிட்ட, அண்ணன்ட்ட சொல்லும் போதும். அதை அவர் பயங்கரமா அதை இது பண்ணுவார். இப்போ அவர் இருக்கிற இந்த டைம்ல இந்த கதையை சூஸ் பண்றதுக்கான சென்ஸ் இருக்குல்ல, அது தெரிஞ்சு எனக்கு தெரியல வேற என்ன. நான் இன்ன வரைக்கும் அப்படி இண்டஸ்ட்ரிக்குள்ள இன்னும் க்ளோஸ் ஆனதில்லை. எனக்கு இவர் அது கிடைச்சது கிஃப்ட். அந்த கதையை சூஸ் பண்ணி இந்த கேரக்டரோட ரேஷியோ புரிஞ்சுக்கிட்டு அதை டெலிவரி பண்ணுற விதம் இருக்குல்ல, ரொம்ப அவருக்கும் நிறைய டைலாக் இருக்காது, ஆனா பென்னு மேம் கூட நிறைய டைலாக் இருக்காது. ஆனால் அவங்களோட முக பாவனைகள் வழியாகவே அதை வந்து அந்த குழப்பத்தையும் அந்த இதையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதுவும் சரின்ற மாதிரி, அப்போ எது சரி அப்படின்ற மாதிரி போகும். அது நிறைய இருக்குது, லேயர்ஸ் இருக்குது அதுக்குள்ள. அது கண்டிப்பாக படம் வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய டிஸ்கஷன் வரும்னு நம்புறேன். நிச்சயமான. ஏன்னா அனாபென் வந்து அவங்கள்ட்ட இப்போ இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க என்ன சொன்னா, கப்பேலா பார்த்துட்டு அதில் நான் நடிச்ச அந்த ஜெஸின்ற கேரக்டரும் இதில் மீனா கேரக்டருக்கும் சில ஒற்றுமைகள் இருக்கு, அதை பார்த்துட்டு தான் வந்து வினோத் சார் வந்து என்கிட்ட கதை சொல்ல வந்தாங்க அப்படின்றத சொன்னாங்க. ஸோ கப்பேலா பார்த்தோன்னே உங்களுக்கு தோணிடுச்சா இந்த பொண்ணு தான் மீனா அப்படின்ட்டு? ஏன்னா நீங்கள் அந்த கேரக்டருக்கு வந்து உங்கள் ஊரில் இருக்க ஒரு பொண்ணே நீங்கள் கூட நடிக்க வச்சிருந்துருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த ஸ்டேட்ல இருந்து அவங்கள காஸ்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன? இல்லை, அவங்க உண்மைக்கு அவங்க ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இந்த கதாபாத்திரம் வந்து அதிகமாக படத்தில் டைலாக்கு அவங்களுக்கு ரொம்ப இல்லை, வெறும் ரியாக்ஷன்ஸ் வழியாக அவங்க எமோஷன்ஸை வந்து அவங்க ஷேர் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்களோட தாட்ஸை வந்து அவங்க ஷேர் பண்ணிகிட்டே இருக்கணும் ஆடியன்ஸ்கிட்ட, எல்லாத்துட்டையுமே, பார்வையாளர்கிட்ட, கூட இருக்கவங்கள்ட்ட எல்லாத்துட்டையுமே. அப்போ இவங்க எனக்கு ரொம்ப சரியாக இருப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு. போய் நான் வந்து நம்ம ஒரு த்ரோ பண்ணி பார்ப்போம், அப்ரோச் பண்ணி பார்ப்போம்,
அவன் வந்து கிடைச்சாங்கன்னா ஓகே அப்படின்னு நினச்சி தான் போய் நம்ம சொல்கிறோம். அவங்க வந்து படித்து பார்த்துட்டு பயங்கர என்த்துவாகி இந்த ஸ்கிரிப்டுக்குள்ள அவங்க டீப்பாக உள்ளே வந்து, அதான் எனக்கு எப்படின்னா சூரியனனும் ஆனாபெல் மேமும் இந்த கேரக்டருக்காக அவங்க ரெடி பண்ணிக்கிட்ட விதம் இருக்குல்ல, அது எனக்கு அந்த ஸ்பேஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனாபெல் மேமை வந்து சூஸ் பண்ண மெயின் ரீசன் அவங்களோட முகபாவனையின் வழியாக அவங்களோட இன்னர் ஃபீலிங்கை வந்து அவங்களால ஷேர் பண்ண முடியும்னு நான் நம்பினேன். அது நடந்திருக்கு. நீங்கள் ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கிற ப்ராப்பராக தொழில்முறை நடிகராக இருக்கவங்கள வந்து நீங்கள் காஸ்ட் பண்ணுற குலங்கள்லையுமே சரி, இதுலேயுமே சரி, அதுக்கான ஸ்பேஸ் நிறையா இருந்தாலும் கூட நம்ம அத்தன்டிக்காக இருக்கணும், ரொம்ப லைவ்லியாக இருக்கணும், ஆர்கானிக்காக இருக்கணும் அப்படின்றனால தான் அந்த ஊர் மக்களையே நீங்கள் வந்து நடிக்க வைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றத தாண்டி எண்ட் ஆஃப் த டே அவங்க வந்து நம்ம கல்ச்சருக்கும் இந்த மண்ணுக்கும் தொடர்பு இல்லாத ஒருத்தவங்க தான். அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து நீங்கள் நம்பினதுக்கான காரணம் என்ன? அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் தாண்டி இந்த பொண்ணை, ஒரு மலையாள பொண்ணை நம்ம மதுரை பொண்ணை மாற்றிட முடியுன்ற நம்பிக்கை இருக்குல்ல, அது சொல்கிறேன். நீங்கள் அவங்க நல்லா நடிப்பாங்கன்றதை தாண்டி இந்த மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க அப்படின்றது. இல்லை இதுக்கு நிறைய ரீசன்ஸ் நிறைய இருக்கும். ஓகே, ஒரு நம்ம இவ்வளோ நேரம் சொன்னதும் அது அந்த ரீசன்ஸில் நிறைய வகை தான். இன்னொன்று இப்போ இந்த படத்தில் காட்டுற சில விஷயங்களோட தொடக்கம் வந்து கேரளாலேருந்து ஆரம்பித்ததாலாம் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இதில் காட்டக்கூடிய சில விஷயங்கள் வந்து படத்தோட இறுதியில் காட்டுறது இதெல்லாம் வந்து கேரளாலேருந்து இதானது. இப்போ அவங்களுக்கு ஒரு லேண்ட்ஸ்கேப்பாகவே அவங்கள்ட்ட ஒரு எமோஷன்ஸ் இருக்கும், அவங்கள்ட்ட ஏதோ ஒரு தாட் இருக்கும், அவங்கள்ட்ட ஏதோ ஒரு இந்த லேயர் அவங்க மைண்டுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். இப்படிலாம் ஒரு பார்வை இருக்குது அதுக்குள்ளே, இந்த ரீசன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க எனக்கு இந்த ரொம்ப சரியாக இருப்பாங்க, இந்த கதாபாத்திரத்தை சரியாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்றது இருக்குல்ல. அது எனக்கு கதை சொல்லும்போது எனக்கு இதாகிடுச்சு. கதை சொல்லி ஒரு 3-4 டேஸ்லேயே அவங்க இந்த கதைக்காக எடுத்துக்கிட்ட சிரத்தை இருக்குல்ல, அவங்க இந்த கதையோட லேயர்ஸ் எல்லாம் புரிஞ்சு அவங்க எனக்கு ஒரு இல்லை என்ன சொல்கிறது, ஒரு லேயர்ல ஒரு என்ன சொல்ற கிராஃப் மாதிரி ஒன்று, இந்த கேரக்டரோட கிராஃப் மாதிரி ஒன்று பண்ணாங்க. அப்போ எனக்கு அதெல்லாம் ரொம்ப எக்ஸைட் ஆச்சு. அதெல்லாம் தான் எனக்கு உள்ளே கொண்டு வர்றதுக்கு இதாச்சு. நம்ம நம்பி இவங்க வந்தால் நல்லா இருக்கும்னு அவங்க அவங்கள படங்கள் பார்த்த சில வழியா, ஏன்னா பர்சனலாக அவங்கள பற்றி நம்மளுக்கு தெரியாது, அவங்க படங்கள் வழியாக நம்மளுக்கு ஒன்று அறிமுகமாக இருப்பாங்க. அப்புறம் நம்ம கேரளாவில் இப்படி ஒரு இதாச்சு அப்படின்னு சொல்லி இந்த கலர்ஸ் இந்த மாதிரி நிறைய காரணங்கள் அவங்களை போய் அப்ரோச் பண்ணுறோம். ஆனால் அப்ரோச் பண்ணதுக்கப்புறம் அவங்க இந்த கதாபாத்திரத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த சிரத்தை எடுத்து அது சில விஷயங்களுக்கு ஹோம்ஒர்க் பண்ணுறதுல அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே சூரியன்கிட்ட சொன்னது தான். சூரியனெல்லாம் வந்து இதை கேட்டோன்னே வந்து அவர் சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காருல்ல, தம்பி என்ன இப்படி ஒரு கதை, இதை வந்து நம்ம பாண்டி இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, ஆமாம் தம்பி இதை சரியாக பண்ணிடணும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு சூரியன்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, இவ்வளோ புது ஆர்டிஸ்ட் எல்லாருமே இருக்காங்க, அவருக்கு தெரியும். இப்போ நான் அவங்கள்ட்ட பார்த்து பேசிட்டு இருக்கேன், எனக்கு இங்கே கேமரா இருக்கு இங்கே இருக்காருன்னு அவருக்கு இந்த சுற்றி 360 டிகிரியில் என்ன நடக்கும்னு எல்லாமே தெரியும். ஆனால் அவர் எல்லாத்தையும் அன்லேர்ன் பண்ணிட்டு உள்ளே வர்றது இருக்குல்ல, எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. அவர் லேர்ன் பண்ணது எல்லாத்தையும் மறந்துட்டார். அவர் ஊரில் இருக்க ஒருத்தனாக மாறினார். ஊரில் தான் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருந்தால் நான் என்னவா இருப்பேன்றதை நம்பினார். அதை அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணார். அதெல்லாம் எனக்கு ரொம்ப, அதான் அவங்க எனர்ஜி தான் இந்த மாதிரி படம் எடுக்கிறாங்க. அவங்க பார்த்து ஏதோ ஒன்று சொல்லியிருந்து இது பண்ணியிருந்தா அது நடக்காமையே கூட இருந்திருக்கலாம். அவங்க இந்த கதையோட நேர்மையை இப்போ வரைக்கும் அதான் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. நேர்மையாக ரொம்ப சரியாக வாழ்க்கைக்கு மிக மிக யதார்த்தமான நெருக்கமான ஒரு படம் பண்ணியிருக்கோம், மக்கள்கிட்ட கொண்டு போய் வைப்போம், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவான்னு நம்புவோம் அப்படின்னு தான் சொல்கிறேன். சூப்பர். ஏன்னா அவங்க அனாபெல் அவங்ககிட்ட பேசும்போதுமே இப்போ மதுரைக்கு வந்து நான் அடாப்ட் பண்ணுன்றது இன்னும் படத்தில் எனக்கு டைலாக் பெருசாக எதுவுமே சும்மா அங்கங்கே ஒரு எமோஷனல் நோட்ஸ் தான் இருக்கும். நான் பாடி லாங்குவேஜ்லேயும் எக்ஸ்பிரஷனில் தான் நான் பண்ணணுன்றனால எங்கடா அந்த மக்கள் இருந்து நான் ஏறினா தெரிஞ்சிடணும்னு எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அதுக்காக நான் வந்து அவங்களோட அந்த கேரக்டர்லாம் நம்ம மேக்கப் போட்டேன்னா, நான் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த மேக்கப் போடையே நான் சந்தைக்கு போவேன், சந்தைக்கு போவேன், கோயிலுக்கு போவேன், அவங்க ஊரையோடையே இருப்பேன். அவங்க அந்த மக்கள் ஒரு கடத்தில் மீனானே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி அவங்க எனக்கு கொடுத்த ஸ்பேஸ் தான் என்னால் வந்து அந்த லேண்ட்ஸ்கேப்க்கு என்னால் அடாப்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்றாங்க. ஸோ சூரியன் அனாபெல் இவங்க 2 பேருக்கும் நம்ம ஊர் மக்களுக்குமான அந்த பாண்டை பற்றி பேசலாம். நீங்கள் உங்களை தவிர்த்துட்டு சொல்கிறேன், அவங்களும் அந்த நம்ம ஊர் மக்களும். இல்லை, அதை உடைச்சது இவங்க 2 பேரும் தான். ஓகே, ஏன்னா அவங்களுக்கு ஒரு சினிமா நடிகர்கள்னு ஒரு பிம்பம் இருக்கும்ல. சூரியனை பற்றியும் ஆனாபெல் பற்றியும் அவங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்டாக அது அண்ணனை வந்து பயங்கர படங்கள். இப்போ ஆனாபெல் மேம் பற்றி நான் இங்கே ஒரு பில்டப் கொடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு நான் வந்து நம்ம வர்றாங்க எந்த விதத்துலையும் இதாகிடக்கூடாது, நான் ஒரு நம்ம ஆட்கள்கிட்ட கூட இருக்க எல்லா கலைஞர்கள்ட்டையும் ஒரு பில்டப் கொடுத்து வச்சிருப்பேன். அதை உடைச்சது அவங்க 2 பேர் தான். ஓகே, அவங்க உடைக்கலைன்னா இந்த படம் இவ்வளோ ஜெல்லாக இவ்வளோ யதார்த்தமாக தான் நான் சொல்கிறேன். இந்த படம் மிக மிக யதார்த்தமாக சாதாரணமாக வர்றதுக்கு இவங்களாம் காரணம். பெருசாக வர்றதுக்கு இல்லை, ஒரு சாதாரணமாக வர்றதுக்கு, இவ்வளோ எளிமையாக வர்றதுக்கு
படத்தை அங்கே எதுவும் நம்ம இப்படி நின்று பார்த்து நிகழ்ந்துட்டு இருக்கிறத அப்படி பார்க்கறதுக்கு அதுக்கு எல்லாரோடையும் இவங்க மிங்கிள் ஆனாங்கல்ல, அது அந்த கேட்டை உடைச்சது வந்து அவங்க 2 பேர் தான். அவங்களே தான் அந்த இதை பண்ணிட்டாங்க. தம்பி இவங்களோட நம்ம வந்து இதாகணும் தம்பி, இல்லை ஃப்ரேம்ல தெரிஞ்சிடும் தம்பி அப்படின்றதுல இருந்து எனக்கு ஆசை. அதை அவங்க பண்ணிட்டாங்க. சூப்பர். நம்ம ஒரு ரைட்டா இன்சைட் தான் பண்ண முடியும். அவங்க வந்து அப்படி இன்சைட் பண்ணும்போது அவங்க அதை பிடிச்சிட்டு பண்றது இருக்குல்ல, அது 2 பேருமே அதில் வந்து சூப்பராக சைக்காலஜிக்கலாக ஒர்க் பண்ணுறது. அதுதான் எனக்கு வந்து இது வெறுமனே கிரியேட்டிவாக ஒர்க் பண்ணுறதை தாண்டி சைக்காலஜிக்கலாக இப்படி போய் இப்படி நான் வந்து நம்ம பேசி இப்படி க்ளோஸ் ஆனால் இது ஃப்ரேமில் இப்படி வரும்ன்ற அளவுக்கு 2 பேருமே ஒர்க் பண்ணுறோம். அது நம்ம மக்களுக்கு வந்து அது இவங்களுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு மீறி இவங்க இத்தனை வருஷம் இவங்கெல்லாம் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்கன்றதெல்லாம் மறந்து பாண்டி ஒன் டாப்ல இந்த மீனா வந்துட்டுருச்சு இப்படின்ற லெவலுக்குள்ள டிஸ்கஷனுக்குள்ள போயிடுச்சு. சூரியன் அது இல்லாம ஆனா பெண் அப்படின்னு இல்லாம மீனா 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 இந்த மீனா வந்துருச்சு, அவங்க வந்துட்டாங்க, மீனா வந்துட்டாங்க பாரு அப்படின்றது, பாண்டியன் வந்துட்டார் பாரு இப்படி போயிருச்சு அவங்க பேர். அந்த ஸ்பேஸ்க்குள்ள அவங்க தான் அதை அந்த இது அது ஒரு அவங்க 2 பேரோட பயங்கர ரெஸ்பான்சிபிலிட்டி அதை சூப்பரா பண்ணாங்க. அது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அது அவங்கள்ட்ட இருக்க குவாலிட்டி, அதை நம்ம தனியா பேசணும்னு கிடையாது, ஆனா அந்த குவாலிட்டியை சரியா பண்ணாங்க. சூப்பர். அதாவது அவங்க 2 பேர்த்தையும் அதை நான் ரொம்ப இதா பாக்குறேன். மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து உங்க ரிலேஷன்ல இருக்கவங்க, மாமா தங்கச்சி அக்கா அவங்களே நடிக்க வச்சிருக்கீங்க. ஸோ இவங்களே நடிக்க வைக்கிறதுக்கான காரணம் அந்த மண் சார்ந்த முகங்கள் அப்படின்றத தாண்டி ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களை இந்த முகமும் இந்த பாடி லாங்குவேஜும் ஸ்க்ரீனில் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல. ஸோ அதனால தான் நீங்கள் காசு பண்ணியிருந்துருப்பீங்க. ஸோ அந்த விஷயங்கள் பற்றி பேசலாம். இல்லை, எனக்கு நான் எப்படி இந்த கதையை சின்ன வயசுலேருந்து இந்த இது போன்ற பயணங்கள்லாம் எனக்கு வெவ்வேறு கதைகளாக சொல்லி கொடுக்கும் போதெல்லாம் நான் வந்து கேட்டுக்கிட்டே வந்தனோ, அந்த பயணத்தில் ஏதோ ஒரு தருணத்தில் பயணிச்சவங்க, அந்த பயணத்தை பார்த்தவங்க, அந்த பயணத்தை பற்றி நெருக்கமாக கேள்விப்பட்டவங்க, இவங்கெல்லாம் இந்த படத்துக்குள்ள இருக்குன்னு ஆசைப்பட்டேன். ஓகே. நான் யார்கிட்டையும் நான் வந்து இதை போய் இதுதான் இந்த படத்தோட இதுன்னு சொல்லி எசன்ஸ்ன்னு சொல்லி ரொம்ப இது பண்ணி இவங்க இன்னும் நெருக்கமாயிருவாங்க, இவங்க என்ன பேசிடுவாங்க, அவங்க போகும்போது 1008 விஷயங்களை பேசிட்டு போவாங்க. அது இந்த படத்துலயே நிறைய இடத்துல அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. சூப்பர். டைட்டில் வந்து கூழாங்கல் கொட்டுக்காலின்றது நமக்கு பரிச்சயம். ஆனால் நீங்கள் வந்து பெபிள்ஸ், இப்போ நீங்கள் இதில் விக்கிபீடியாவில் பார்த்தீங்கன்னாலும் பெபிள்ஸ்ன்றதான் இருக்கும், தி அடமண்ட் கேர்ள்னு தான் இருக்கும். ஒரு குளோபலாக நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றனால இங்கிலீஷில் முன்னிறுத்துறீங்களா இல்லை எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, எனக்கு அது ஆமாம் தேவைப்படுது. நம்ம ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போகிறோம், எனக்கு ஆசை. நம்ம ஆனால் தமிழ்லேயும் அங்கே வந்து தான் டைட்டில்லாம் தமிழில் வரும். ஓகே. கீழே சப்டைட்டில் அடமண்ட் கேர்ள்னு வரும். ஓகே. அது அங்க இருக்கிற அந்த டைட்டில் கன்ஃபியூஷன்ஸ் தான். ஓகே. அவங்க வந்து பெபிள்ஸ்ன்னு இருந்தா அந்த சவுண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு குளோபலா அது கனெக்ட் ஆகுது. இந்த அடமண்ட் கேர்ள் அப்படின்னு இருந்தா அது ஒரு ஸ்டோரி சொல்லுது. அதுதான் எனக்கு கொட்டுக்காலியோட மீனிங் அதுதான். ஆனா நம்ம வந்து அதையும் ஒரு வாட்டி நம்ம போய் அதையும் சேல் பண்றதுக்காக நம்ம சொல்ற மாதிரி ஏறக்கூடாது. அது ஈஸியா கொஞ்சம் இதாகட்டும், அவனுக்கு ஈஸியா கன்வே ஆகட்டும் அந்த டைட்டில் வழியா அப்படின்றது தான். ஓகே. அது ஃபெஸ்டிவலுக்கு தேவைப்படுது. அடமண்ட் கொட்டுக்காலி அப்படின்றனாலே அந்த இதுதான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அந்த வார்த்தையை நீங்க எப்படி பாக்குறீங்க? பிடிவாதம், அடமண்ட் சவுண்டா அது வேற மாதிரி நம்மளுக்கு ஒரு வேற ஃபீல் கொடுக்கலாம். ஆனா ஸ்டப்பன் கேளு, அடமண்ட் கேளு அப்படின்றதுலாம் தனக்கு விருப்பமானது, தனக்கு தோன்றதை, தனக்கு அது எல்லாத்துலேயுமே இருக்கும். நம்ம வந்து இந்த ஒரு குழந்தையா சவுத் சைடுக்கு ஒரு குழந்தையா பிறந்து பெண் குழந்தை அது கிளவி ஆகி சாகிறதுக்குள்ள எப்பயாவது ஒரு வாட்டி இந்த பேரை சுமந்துருவான், அவ கிடைக்க கொட்டுக்காளி அப்படின்ட்டுருவாங்க. அது இருக்கு. அது வந்து இங்க வந்து இந்த கதை அதோட ஒரு பொண்ணுக்கு இயல்பா வர்ற ஒரு ஆசை, அதை வெளியே சொல்ல போகும்போது இவ தூர் பிடிச்சவ, இவ கொட்டுக்காளி, இவ வந்து பாரு எவ்வளவு பிடிவாதமா இருக்கா எவ்வளவு அப்படின்றதெல்லாம் இங்க இருக்கிற ஒரு புழக்க சொல். அதை வந்து அப்ப இந்த இதை வந்து நம்ம வைக்கலாம். இது கொட்டுக்காளினா வந்து ஜென்ரலா வேற மீனிங்காவே இங்க இருக்குல்ல, கொட்டுக்காளி ஓடுகாளி இப்படின்றது இருக்குல்ல, அதோட மீனிங் வந்து இந்த வேர் சொல் எங்கேருந்து வந்திருக்குன்னா எதனால இந்த சொல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவள் வந்து பிடிவாதமா இருக்கா, அவளுக்கு பிடிச்சதை செய்யணும்னு நினைக்கிறா, அவள் விருப்பப்பட்டதை செய்யணும்னு நினைக்கிறா, இதனால அப்படின்னு கொட்டுக்காலின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுதான் கொட்டுக்காலி. மியூசிக் தியேட்டர் வேண்டாம் அப்படின்ற முடிவு ஏன்னு எப்படி எடுத்தீங்க? அது மியூசிக் இல்லாமல் ஒன்று படம் பண்ணணும் அப்படின்றதுலாம் நோக்கமே கிடையாது. அது ஒரு நல்ல டூல் இல்லை. எங்களுடைய நான் நினைக்கிற எமோஷன்ஸை வந்து அந்த லேயரும் சேரும்போது இன்னும் எலாபரேட் ஆகணும், அந்த எமோஷன்ஸ் வந்து எலாபரேட் ஆகணும். அதுதான் வேணும்னு தோணுது. வந்து இந்த படம் வாழ்க்கைக்கு நெருக்கமாகவும் மிக யதார்த்தமாகவும் இருக்குது அப்படின்ற ஒன்று சொல்கிறது இருக்குல்ல, அது எனக்கு இந்த லைவான ஆம்பியன்ஸ்லலாம் போகும்போது எனக்கு கிடைக்கும்னு தோணுச்சு. எனக்கு அவ்வளோதான். இப்போ வந்து எஸ்கேனை ப்ரொடியூசராக இருக்கும்போது யாரை கேட்டால் கூட தந்திருப்பாங்க. அது இல்லை, அது நோக்கம் கிடையாது. இந்த கதைக்கு இது தேவைப்படுது, இது இல்லாமல் போகலாம். லைவ் சவுண்ட்ஸ் இப்போ நீங்கள்
மியூசிக்லன்ற ஒரு டாபிக் நாங்களே ஓப்பனே பண்ணல எங்கேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தோணாது. ஓகே. ஏன்னா இந்த ஷேர் ஆட்டோ, எம்ஐடி, ஸ்ப்ளெண்டர், ஸ்கூட்டி, இந்த வெஹிக்கிள்ஸில் போயிட்டு இருந்த சவுண்ட்ஸ், அந்த சவுண்டுக்குள்ளே நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்க அந்த ரிதமேட்டிக்கான அந்த சவுண்டை வச்சு சின்னதாக நாங்கள் ஒர்க் பண்ணிடுவோம். சின்னதான் அது வந்து அது கூட தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு வகையில் அதுவும் உங்களை மாதிரி எங்கேஜிங்காக இது சவுண்ட்ஸ் மியூசிக்காக ஏதோ ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குல்ல அப்படின்ற ஒரு விண்டு ஆம்பியன்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, இது ஒரு வகையில் வந்து என்கேஜ் பண்ணும். அதை நான் 200% சொல்கிறேன். ஸோ சவுண்ட் எவ்வளோ முக்கியமானது, இதில் ஒர்க் பண்ண சவுண்ட் டிசைனர்ஸ் சுரேன் மற்றும் அழகிய கூத்தன் இவங்க 2 பேரை பற்றி பேச நிறைய படங்கள் அவங்க தான் ஹாப்பனியாக இருக்காங்க. வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற எல்லா படமும் அவங்க தான். கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணுறாங்க, தெலுங்கு படம் பண்ணுறாங்க, தமிழ் படம் பண்ணுறாங்க, இப்போ கொட்டுக்காளி மாதிரி ரியலிஸ்டிக் ஃபிலிமும் பண்ணுறாங்க. ஸோ சவுண்ட் டிசைன் பற்றி பேசலாம். என் ஃப்ரெண்ட்ஸு பெரிய அசெட்டு, டெக்னீஷியன்ஸ் டீம் எல்லாருமே எனக்கு அசெட்டு. இப்போ ப்ரொடியூசர்ஸ் வந்து இந்த படத்துக்கு சரி இப்பெல்லாம் இருக்கட்டுப்பா ஓகேப்பான்னு சொல்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்னா, இந்த டெக்னீஷியன்ஸும் சேர்ந்து அதை நம்பி ஆமாம் இது வேணாம், இது நம்ம இப்படி பண்ணுவோம், இப்படி பிளேஸ் பண்ணுவோம் அப்படின்றது இருக்குல்ல, அதுவும் அவங்களோட அந்த இது எல்லாமே இந்த அந்த கதையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான். இவ்வளோ நாள் இப்படி ரன் ஆகிட்டு இருக்கு, அதனால இப்படி ஒன்று நடந்தே தீரணும் அப்படின்னு ஒன்று கிடையாது இல்லை. அதை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை உடனே சரி ஓகே இப்படி நம்ம பண்ணி பார்ப்போம். அதில் சுரேனு அழகிய கூத்தன் சிங் சவுண்ட் பண்ணது, ப்ரொடக்ஷன் இது பண்ணது வந்து இவர் ரமேஷ் ராகுன்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டு தான். ஓகே. சுரேன் அழகிய கூத்தன். ஸோ அவங்க 2 பேரும் இந்த படத்தை வந்து தாங்கி சுரேன் வந்து அதான் நான் அவர் ஸ்டூடியோவில் நான் தெரியல, நான் போன அளவுக்கு எத்தனை வாட்டி எத்தனை பேர் போயிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் கடந்த 1 வருஷமா அங்கே தான் இருக்கோம். 1 வருஷமா அங்கே தான் இருக்கோம். இது பிரச்சனை என்னன்னா நாங்கள் வந்து பிறகும் அவர் அதில் கிடப்பார். ஓகே. சும்மா இதுக்காலாம் சொல்லல, அது வந்ததுக்கப்புறம் அதில் கிடப்பார். அதில் கிடந்து ஏதோ ஒன்று பண்ணும். இப்போ தேட்டர் மிக்ஸுக்குன்னு ஒன்று பண்ணியிருக்காரு. நம்ம தேட்டர் மிக்ஸுக்கு ஒன்று பண்ணி ஒரு போன வாரம் வந்து எங்களை கூட்டி போய் காட்டும்போது நம்ம படம் நம்ம எடுத்த மாதிரியே இல்லாமல் வேற ஒரு ஃபோக்கஸ் கொடுக்குது. இந்த படத்தை ஒரு பயங்கரமாக ரொம்ப அட்டென்ஷனாக பார்க்கணும்ல அப்படின்றது அந்த சவுண்ட்ஸில் அது தெரியுது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் அவர் தொடர்ந்து கொட்டுக்காளிக்காக ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே எங்களுக்கு தெரியாத ஒரு மேஜிக் உள்ள வச்சுக்கிட்டே இருப்பாரு. சூப்பர்ண்ணே. எடிட்டர் கணேஷ் சிவா, குளங்களுக்கு அவர் தான், இந்த படத்துக்கும் அவர் தான். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ரிதமிக்கான விஷயங்கள் வந்து தான் ஒரு ரிதமை வச்சுக்கிட்டு அதுக்கு தான் நீங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கீங்க. எடிட் பேட்டர்னுமே அப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அவரை பற்றி பேசலாம். ஏன்னா ஒரு டேரக்டருக்கு வந்து சினிமாட்டோகிராஃபரும் எடிட்டரும் ரொம்ப முக்கியம்னுவாங்க. குறிப்பாக எடிட் டேபிளில் தான் ஒரு படம் உருவாகுது. வெற்றிமாறன் சார் வந்து அதை பற்றி பல இடங்களில் பேசியிருக்காரு. ஸோ உங்களோட எடிட்டரை பற்றி நீங்கள் பேசுவோம். ஆமாம், அதான் கணேஷ் சிவா. அதான் நான் சொல்லல, எனக்கு இது எப்படி சொல்கிறேன்னு தெரியல. கேமரா இல்லாமல் படம் பண்ணுமான்னு தெரியாது, கணேஷ் சிவா இல்லாமல் என்னால் படம் பண்ண முடியாது. ஏன்னா அது ரொம்ப க்ளோஸ். க்ரியேட்டிவிட்டியாக டெய்லி எங்களுக்கு சண்டை வரும். க்ரியேட்டிவிட்டியாக டெய்லி சண்டை வரும். அந்த 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 போர்ஷனை கடந்துட்டா எப்படி அதை அந்தாலும் மறப்பாருன்னு தெரியாது, நம்மளையும் மறக்க வைப்பாருன்னு தெரியாது. அந்த இது எனக்கு ரொம்ப அது குவாலிட்டி பெரிய. அதான் நான் சொல்கிறேன், டெக்னீஷியன்ஸ் டீம் எல்லாமே எனக்கு அசெட். அவங்க தான் நான் சம்பாரிச்சு வச்சது. அவங்க இருக்க வரைக்கும் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லை. அது கணேசன் வந்து இந்த ஸ்கிரிப்டை நான் கூழாங்கல்ல கொடுக்கும்போது சரி, இதை கொடுக்கும்போது சரி, அதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை பேசி இது இந்த டைம் டூரேஷன் வரைக்கும் அந்த ஸ்கிரிப்டை ரீட் பண்ணோன்னுமே பேசி ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு நம்ம படம் ஷூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து ஷார்ட் டிவிஷன்ஸு, ஸ்டேஜிங்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு இதில் இருந்தால் போதும். இந்த மாதிரி நாங்கள் ஸ்டோரி போர்ட்லேயே அதை எடிட் பண்ணுறது இருக்குல்ல, ஸ்கிரிப்டில் ரீட் பண்ணிவிட்டு அதை எடிட் பண்ணுவோம், ஸ்டோரி போர்டு பண்ணிவிட்டு எடிட் பண்ணுவோம். லொக்கேஷன் வந்து ஷூட்டிங்கில் ஸ்டேஜ் பண்ணிவிட்டு ஆர்டிஸ்ட்டை வந்து ஸ்டேஜ் பண்ணிவிட்டு கம்போஸ் பண்ணிவிட்டு அப்போ நம்ம வந்து இது பண்ணுவோம். விரயமாக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னு. நம்மளுக்கு இருக்கிற ஸ்பேஸ் கம்மி, அந்த ஸ்பேஸ்க்குள்ளே நமக்கு அதை கரெக்டாக பண்ணணும் அப்படின்றனால வெல் பிளானிங் இருக்கும். அந்த வெல் பிளானிங் நான் மட்டும் நினச்சிட்டு இருந்தால் முடியாது. ஒரு எடிட்டர் எல்லாருமே ஸ்பாட்டுக்கு வந்து ஸ்டூடியோ விட்டு வெளியே வந்து அது எல்லாரும் தான். அதான் நான் சொல்லலை, அவங்களாம் எனக்கு வந்து கணேஷ்வாலாம் எனக்கு பெரிய ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எனக்கு வந்து இந்த மாதிரியான படங்களை கண்டுபிடிக்கிறதுல எனக்கு கணேஷ்வாட்டை வந்து அது ரொம்ப பிடிக்கும். லாங்குவேஜ் பேரியர் இங்கே இருக்குது. நான் நிதானம்னு சொல்லுவேன், அது சில பேர் லேக்குன்னுவாங்க. நான் நிதானமாக கதை சொல்கிறேன்னு சொல்லுவேன். சில பேர் லேக்கு, எதுக்கு நீ ஆட்டோ போனதுக்கப்புறம் ஷார்ட் இருக்குது அப்படின்வாங்க. நான் அது அவங்க கடந்து போனதுக்கப்புறம் அந்த நிலம் எப்படி இருக்குன்றதுக்காக நாங்கள் வச்சுருக்கோன்னு நாங்கள் போய் எல்லாத்துட்டையும் இதை சொல்லிகிட்டு இருக்க முடியாது. எல்லாத்தையும் சொல்லணும்னு முடிய முடியாது. அப்படி அது நம்மளோட ஃபிலிம் மேக்கரோட வேலையும் கிடையாது. அது ஒவ்வொருத்தவங்களோட சென்ஸு, அவங்க அப்ரோச்சு இதை பொறுத்தது. அது ஒரு ஃபிலிம் மேக்கராக உடனே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு
நான் சொன்னாலும் இந்த இடத்துக்கு இவ்வளோ ஸ்பேஸ் வேணும்னு சொல்லி அந்த ரிதத்தை மிஸ் பண்ணாமல் கட் பண்ணுறது இருக்குல்ல. நம்ம உண்மைக்கு கூழாங்கல் கொட்டுக்காளிக்கு எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே ஓகே. அந்த மூடு, அந்த மைண்ட் செட்டு சில இடங்கள்ல அது மிஸ் ஆகி போச்சுன்னா இந்த படம் சில பேருக்கு போய் சேருன்றது ஆட்களுக்கு போய் சேராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ரொம்ப கஷ்டம். அது எனக்கு நானும் கணேஷ்வாவும் நிறைய இடத்துல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நிறைய அந்த மாதிரி எடிட்டிங் சைடாக சில பிரச்சனைகள் வரும்போதும் அது நான் நிற்க முடியாத இடத்துக்கு அவர் நின்று பேசுவார், அவர் நிற்க முடியாத இடத்துக்கு நான் நின்று பேசுவேன். அது ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங். அது லாங்குவேஜ் பெரியர் தான், அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. நாங்கள் என்ன மாதிரி கதை சொல்லணும்னு விரும்புகிறோம், நாங்கள் என்ன மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும்னு விரும்புகிறோம். இந்த கதையை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோன்ற விதத்தில் இருக்குது எடிட்டிங், எமோஷன்ஸில் இருக்குது, அவனோட மைண்ட் செட்ஸில் இருக்குது. அவனோட ஆர்டிஸ்டோட மைண்ட் செட்டும் நம்மளோட டெக்னீஷியன்ஸோட மைண்ட் செட்டும் அந்த லேண்டு, அந்த சுற்றி இருக்க ஆம்பியன்ஸு, இதெல்லாம் சைக்காலஜிக்கலாக ஒர்க் பண்ணி ஒரு எடிட்டிங் பேட்டர்னா ஒரு ஃபிலிம் லாங்குவேஜை கண்டுபிடிக்கும். இதுக்குள்ளே இவ்வளோ லேயர்ஸ் இருக்குது. அதுதான் நாங்கள் எங்களோட ஹெல்த்தியான சண்டே டிஸ்கஷனில் வரோம். எனக்கு ரொம்ப அதில் எனக்கு பயங்கர சப்போர்ட் கணேஷ். சினிமாட்டோகிராஃபர் இப்போ கூழாங்கலுக்கு வந்து விக்னேஷ் குமலையும் ஜெயபாரதி பண்ணும் ஒர்க் பண்ணாங்க. இதில் வந்து சக்திவேல்ன்றவரோட ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ இந்த சேஞ்சு இவங்களை பற்றி சொன்னாங்க. இப்போ சக்திவேல் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. கூழாங்கலுக்கும் ஃபஸ்ட்டு அவர் பேசிட்டு இருந்த ஒரு சில அவர் கொஞ்சம் பேசி அவரை கொஞ்சம் அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். இப்போ நம்ம அன்னைக்கு எனக்கு இருந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு விக்னேஷ் குமலை, பார்த்திபன், அவங்கள வச்சு நான் பண்ணிட்டேன். சக்தி இந்த வாட்டி நம்ம கூப்பிடலான்னு சொல்லி நம்ம வைக்கிற ஒரே டிமாண்டு அதுதான், நீங்கள் ஒரு 3-4 மந்த் என் கூட இருங்க, என் கூட இல்லை என் கதை கூட இருங்க, அதோட டிஸ்கஸ் பண்ணுங்க, அது கூட நீங்கள் பயணிங்க, நாங்கள் லொக்கேஷனுக்கு போவோம். அது ரொம்ப நல்லா இருக்கும். நான் ரொம்ப ஃப்ராங்காக சொல்கிறேன், அறிமுகம் இல்லாத இடத்துக்கு நீங்கள் திடீர்னு கூட்டி போய் நீங்கள் வந்து இங்கே ஒரு சீனை நீ வந்து நான் எழுதி வச்சுக்க சீனை நான் பார்க்காத இடத்துக்கு நீ கூட்டி போய் இங்கே வச்சு நீ கம்போஸ் பண்ணி எடுத்துக்கோன்னு சொன்னால் என்ன முடியாது. இங்கே எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக நான் உட்காந்து பேசுகிறேன்னா இது நான் இருந்த தேட்டரு, நான் எங்கள் ஏரியா, இங்கே ஒரு மாதிரி ஒரு இது வருது இல்லை, நம்ம இடம் நான் பழக்கப்பட்ட இடம், நான் புழங்கின இடம் அப்படின்னு ஒன்று வருது இல்லை. இந்த மாதிரி எனக்கு என்னோட லொக்கேஷன்ஸில் எனக்கு தேவைப்படும். அதனால ஒரு சினிமாட்டோகிராஃபரை நான் வந்து இருந்தே நம்ம கூட பயணிக்கணும்னு நினைப்பேன். ஓகே ஓகே. அதுக்கு அது 100% ஒபிடென்ட்டாக வந்து என் கூட ரொம்ப நாள் பயணிச்சு இந்த ஸ்கிரிப்டை இதை என்னென்னலாம் விசுவலாக கதை சொல்லலாம், விசுவலாக பேசலாம் அப்படின்றது உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அவரும் என்ன சொல்கிறல, இது எல்லா கேரக்டர்களுமே நம்ம டிஸ்கஷனில் இருக்குங்க. பெர்லினில் வந்து நம்ம படம் தான் ஃபஸ்ட்டு அங்கே தான் ஸ்க்ரீன் ஆகுதுன்றது ஃபஸ்ட்டு தமிழ் படம் அப்படின்றது வந்து நமக்கு ஒரு ப்ரௌடு மூமெண்ட்டாக இருக்குது. முன்னாடி நம்ம தமிழ் படங்கள் அங்கே ரிலீஸ் ஆயிருந்தாலும் ஃபஸ்ட்டு பெர்லினில் தான் ஸ்க்ரீன் ஆகுது அப்படின்றது கொட்டுக்காளி தான் அப்படின்னு. ஸோ இந்த ப்ராசஸ் பற்றி பேசலாம். நீங்கள் இப்படி ஒரு விஷயம் நடக்குது, நீங்கள் அப்ரோச் பண்ணியிருப்பீங்க, ப்ரொடக்ஷன்லேருந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, அங்கே படம் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து நம்ம லேண்ட்ஸ்கேப் நம்ம ஊர் எதுவுமே தெரியாது அங்கே இருக்கவங்களுக்கு. ஸோ அவங்க எப்படி ரிசீவ் பண்ணாங்கன்றதை பற்றி பேசலாம். பயங்கர ஆச்சரியம் தான் எனக்கு ஒவ்வொரு வாட்டியும். அது வந்து எனக்கு எடுத்தோன்னே இங்கே காட்டணும் ஆசை தான். எனக்கு அதோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக இல்லைங்க. நான் ரொம்ப ஃப்ராங்காக சொல்கிறேன், ப்ராசஸ் பார்த்தா பெருசாக இல்லை. நம்ம காத்திருக்கிறது தான் மெயின் காரணம். நம்ம வந்து சில ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பிச்சி வைப்போம், அங்கே வந்து ரிஜெக்ட் ஆகும். உடனே நம்ம கண்டென்ட் மேலேயோ நம்ம மேலேயோ கேள்வி வந்து ரொம்ப இதுவாயிரும், அப்படி லோ ஆகிடக்கூடாது. இன்னொரு ஃபெஸ்டிவல் அனுப்பிச்சி வைக்கிறோம், இன்னொரு ஃபெஸ்டிவல். அது ஒரு ப்ராசஸ், அது ஒரு ட்ராவல் தான். எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம கண்டென்ட் ஒர்க் ஆகும். நான் பெர்லினோட சின்ன ஃபெஸ்டிவல்ஸில் நம்ம படம் ரிஜெக்ட் ஆகிருக்கும். ரொம்ப ஃப்ராங்காக சொல்கிறேன். ஆனால் பெர்லினில் வந்து செலக்ட் ஆகுது. உலகத்தில் 3 ஃபெஸ்டிவல்ஸ் தான் பெருசு, கானு, வெனிஸ், பெர்லினு, பிக் 3ன்னு சொல்லுவாங்க. அங்கே ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம கண்டென்ட் எங்கே ஒர்க் ஆகும் அப்படின்றதான் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ எனக்கு அதில் நான் வந்து ஃபெஸ்டிவல்ஸ் எப்போ ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் எப்போ சப்மிஷன் ஓப்பன் பண்ணுறாங்க நான் வெயிட் பண்ணுவோம். ரொம்ப நீங்கள் ரொம்ப நேர்மையாக, ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக, ரொம்ப உங்களுக்கு ஆனஸ்ட்டாக ரிப்ளை வரும். ஓகே. நீங்கள் ஒரு அனுப்பிச்சு ஒரு என்ன சொல்கிறீங்க, இன்றைக்கி அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நாளைக்குள்ளே உங்களுக்கு ஒரு ரிப்ளை வந்துடும். அங்கேருந்து காக்க வைக்கலாம் மாட்டாங்க. அது உங்களுக்கு பயங்கர ஹோப் கொடுக்கும். அவங்க நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது, நல்லா இல்லைனா நல்லா இல்லை. இது எங்கள் ஃபெஸ்டிவலுக்கு ஒர்க் ஆகும், இது எங்கள் ஃபெஸ்டிவலுக்கு ஒர்க் ஆகும், எதுனாலும் சொல்லிடுவோம். ஓகே. அதனால அது பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். நான் திரும்பவும் எப்பயுமே சொல்கிற மாதிரி 5 மினிட்ஸ்க்கு ஒரு குளோபலாக ஃபெஸ்டிவல்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. 4-5 மினிட்ஸ்க்கு ஏதோ ஒரு டேட்டாஸ், ஆனால் ஒரு ஃபெஸ்டிவல்ஸ் ரன் ஆகுது. நான் இப்போ இந்த ரிசர்ச் பண்ணி எங்கிட்ட இருக்க டேட்டாப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 200-250 ஃபெஸ்டிவல்ஸ், 200-230 ஃபெஸ்டிவல்ஸ் வந்து நம்ம டீமில் இருக்கவங்க அது டேட்டாஸ் எடுத்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இவ்வளோ ஃபெஸ்டிவல்ஸும் எது லாபம் இல்லாமல் நடக்காது.
வெறும் கலைக்காகலாம் எதுவும் நடக்காது. ஓகேங்களா? கலை வணிகம் சார்ந்தது தான், வணிகம் கலை சார்ந்தது தான், ரெண்டே டிஃபரன்ஸ் தான். ஓகேங்களா? அது இவ்வளோ நடந்திருக்கிற மூலியமா நம்ம அதை கரெக்டான ஒரு பட்ஜெட்டில் ஒர்க் பண்ணி கரெக்டான இதில் போய் நம்ம ப்ரெசென்ட் பண்ணோம்னா நம்ம பட்ஜெட்டை அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிகவர் பண்ண முடியும். ஃபெஸ்டிவல்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிகவர் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு எக்ஸ்பீரி டேட் கிடையாதுங்க. இப்போ வந்து கூழாங்கல் வந்து இன்னும் ஒரு எத்தனையோ வருஷம் கழிச்சு ஏதோ திரும்பி ரோட்டர்டாம்லேயே ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. ஓகே, இந்தியா ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு, டைரக்டர் ஃபோக்கஸ், இல்லை இது ஒரு நல்ல படம் அப்படின்னு ஏதோ ஒரு விதத்தில் ஃபோக்கஸ் எங்கேயோ ஒரு இடத்துல நடந்துக்கிட்டே இருக்கும். அது ஆல்ரெடி ஒரு எத்தனையோ ஃபெஸ்டிவல்ஸ் போயிருக்கும், அதுக்கு ஒன்று நடந்திருக்கும். இப்போ கொட்டுக்காளிக்கும் சேம் அதே தான். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 19 ஃபெஸ்டிவல்ஸில் வந்து இப்போ ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. எல்லாம் ப்ராசஸ்ல இருக்கு. ஓகே, இப்போ ஸ்பெயினில் செலக்ட் ஆயிருக்கு. ஓகே, ஒரு மாதம் ஸ்பெயினில் செலக்ட் ஆயிருக்கு, போகிறோம். ஓகேங்களா? இது எல்லாமே அடுத்து நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு டேட்டே கிடையாது. அதோட பிஸ்னஸ் மாடல் வேற. அதுக்கு ஒரு அதை கரெக்டாக நம்ம லேர்ன் பண்ணிட்டு நம்ம போய் அங்கே போய் அப்ரோச் பண்ணோம்னா, இப்போ நான் லேர்ன் பண்ணிட்டேன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. நானே சும்மா படிக்காதேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை, எதுவுமே தெரியாது. இந்த படங்கள் என் படங்கள் வழியாக தான் எனக்கு கிடைச்ச நாலேஜ் இருக்குது. எனக்கு ஓன் நாலேஜ்ன்றது கிடையாது. ஃபெஸ்டிவல்ஸை பொறுத்த வரைக்கும் என் படங்கள் வழியாக எனக்கு கிடைச்ச நாலேஜ் தான். இப்போ அதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ட்ராக் பண்ணிட்டு நம்ம போனோம்னா ஃபெஸ்டிவல்ஸ் வழியாக ஒரு ப்ராசஸ் அப்படியே ஒரு இது சுற்றிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் தாண்டி ஒரு ஜனவரி மாதம் ஆரம்பித்து இப்போ எத்தனை ஆகஸ்ட் ஒரு 6 நாடுக்கு போயிட்டு வந்திருக்கேன். சூப்பர். நம் படங்கள் வழியா. ஓகேங்களா? அதில் வந்து பெர்லினு, ரொமானியா, ரஷ்யா, ஓகேங்களா, போர்ச்சுகலுக்கு படம் போச்சு. இதுக்கு ரோட்டர்டாம் போனோம், நானும் கலையண்ணனும் போனோம். இது மாதிரி இந்த படங்கள் வழியாக நான் ஒரு 6 நாடுக்கு போயிட்டு வந்திருக்கேன். அது எவ்வளோ பெரிய விஷயம். சூப்பர். எனக்கு அந்த சந்தேகமும் இருக்குண்ணே. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணுறோம், அது இந்த ப்ராசஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே அனுப்புகிறோம். அங்கே நம்ம செலக்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளை இன்வைட் பண்ணுறாங்க. பட் நம்ம ஸ்பெயினுக்கு போகிறோம், இதுக்கு பெர்லின் போகிறோம், ஜெர்மன் போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ட்ராவல் எக்ஸ்பென்ஸு அதெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த படத்துக்கு எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்னு ஒரு நிறுவனம் இருக்குது, அதுக்கு முன்னாடி இருந்த கம்பெனி ரவுடி பிக்சர்ஸும் அந்த டீமும் இருக்காங்க. அதனால் ஓகே. இப்போ இண்டிபெண்ட்டாக ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகும்போது இந்த செலவெல்லாம் எப்படி? இல்லை நீங்கள் நான் ஸ்கென்னே முன்னாடி இருந்தோம் எல்லாம் இது கண்டிப்பாக நம்ம பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்கலாம் சொல்ல. ஆனால் ஃபெஸ்டிவல்ஸோட இது சொல்லிடுறேன். ஃபெஸ்டிவலோட இது வந்து கோவிடுக்கு முன்னாடி வந்து ஒரு படம் செலக்ட் ஆச்சுன்னா 4லேருந்து 7 பேருக்கு வந்து ட்ராவல் அண்ட் அகாமடேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, ஜென்ரலாக எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்க்குமே. ஓகேங்களா? படம் சார்ந்து 4 பேர் 4 பேர்லேருந்து புஷ் பண்ணா 7 பேர் வரைக்கும் பண்ணிட்டாங்க. இது நான் வந்து சனல்குமார் சஜிதன்ல ஆரம்பிச்சு ரீமாதாஸ்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்த டேட்டாஸ். ஓகே. நான் ஒரு படம் பண்றதுக்கு முன்னாடி இதை பத்தி நான் தெரிஞ்சுட்டு ரிசர்ச்ல பண்ணிக்கிட்டு டேட்டாஸ் இதெல்லாம். ஓகேங்களா? அந்த இதில் போயிட்டு வந்து ஃபிலிம் மேக்கர்ஸ் இவங்கெல்லாம் வந்து முக்கியமான ஃபிலிம் மேக்கர்ஸ். இப்போ ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் வந்து அவங்களோட ஃபண்ட் எல்லாம் இதானனால இப்போ மினிமம் 2 பண்றாங்க. ஓகே, மேக்ஸிமம் 2 பண்றாங்க. ஆமாம், மினிமம் 1 கம்பல்சரி டேரக்டர் உண்டு. கம்பல்சரி டேரக்டர் உண்டு. இப்போ ரொமானியா போனது நானும் கல்யாணம்னு போனது அவங்க இன்வைட் பண்ணி அவங்க தான் எல்லாம் அரேஞ்ச் ட்ராவல் அகாமடேஷன். இங்கேருந்து நீங்கள் சென்னையிலேருந்து கிளம்பி திரும்பி சென்னைக்கு வர வரைக்கும் அவன் தான். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க பார்த்துக்குவாங்க. ஓகே, அங்கே இருக்கிற எக்ஸ்பென்ஸ் எல்லாம் அது ஒரு வேல்டே வேறு. அது ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலாக வந்து. நீங்கள் சொல்ல மாதிரி இதுவுமே நீங்கள் எல்லாமே கலை மட்டுமே சார்ந்ததில்லை, வணிகம் சார்ந்தது தான். இதுலேருந்தே நம்ம பட்ஜெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா இன்றைக்கி இப்போ உங்களை பார்த்துட்டு உங்களை இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துகிட்டு போனால் நமக்கு எக்கனாமிக்கலாகவும் நம்மளால சாட்டிஸ்ஃபை ஆயிட முடியுன்ற ஒரு விஷயம் இருக்கும். அதுக்காக தான் இந்த விஷயங்கள் அதான் எதுவுமே இமீடியட்டாக நடக்காது. அதோட பிஸ்னஸ் மாடல் வேறு. ஓகே, அதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நான் இப்போ தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களே ட்ரை தான் பண்ணுறீங்க? ஆமா, இல்ல அது படங்கள் கிடைச்ச நாலேஜ் தான் எனக்கு இருக்கு. நான் இப்பதான் ட்ரை பண்ணிருக்கேன். பெர்லின் போனா EFMனு ஒண்ணு இருக்கு. அங்க போனா உலகத்துல உள்ள அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர், அத்தனை ஏஜென்ட்ஸ் எல்லாருமே அந்த ஒரு பெரிய ஹாலுக்குள்ள இருக்காங்க. எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ அதை அவங்க படம் பார்த்துட்டு அந்த படத்தை ட்ரை பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. எனக்கு அங்க ஃபர்ஸ்டே அதை பார்க்கும்போது எடுத்துனே அவ்வளவு பெரிய வேல்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்ட்டு. இது இன்னும் தொடர்ந்து போக தான் அங்க இருக்க இதாகும். ஸோ எதுவுமே லாபம் இல்லாம இங்க எந்த இதுவுமே நிகழாது. லாபத்தோட அடிப்படையில் தான் இங்கே எல்லாமே நிகழும். இவ்வளோ பெரிய ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் ரன் ஆகிட்டு இருக்குன்னா லாபத்தையும் மையமாக வச்சு ஒரு ஆர்டிஸ்டிக் மைண்டு இருக்கும் அவங்ககிட்ட, அதை மறுக்க முடியாது. அது இருக்கும். ஆனால் அதோட பிஸ்னஸ் மாடல் வேறு, அது ஸ்லோவாக தான் இதாகும். இப்போ திடீர்னு ஒரு நல்ல ஒரு அவார்டு கிடச்சி ப்ரைஸ் பண்ணி கிடச்சின்னா பெரிய அமௌண்ட்டு ப்ரைஸ் பண்ணி ஆகும். ஓகே. அப்படி இல்லைன்னா நம்ம படங்கள் போடுறது வழியாக நம்மளுக்கு ஒரு இன்கம் வரும். இப்படி எல்லாம் ஏகப்பட்டது இருக்குது. இப்போ நான் வந்து அங்கேருந்து இப்போ வந்து சில சேல்ஸ் ஏஜென்ட் வந்து இந்த டெரண்ட் மட்டும் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி நம்மளை வந்து படத்தை வாங்குவாங்க. நான் ஃபெஸ்டிவல்ஸை பற்றி டீட்டெயிலாக கேட்டேன்னா நான் சொல்கிறேன். இப்படி ஏகப்பட்ட பிஸ்னஸ் மாடல் ஓப்பன் ஆகும், நம்மளுக்கு புது ரூட் ஓப்பன் ஆகும்.
எங்கேயோ வந்து நம்ம திடீர்னு ஒரு மெயில் வரும், அது வந்து குளோபலா இருக்க ஃபிளைட்டோட ரைட்ஸ் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு வரும். ஓ ஓகே. ஃப்ளைட்ல மட்டும் நாங்கள் போட்டுக்கிற ரைட்ஸ் கொடுங்க அப்படின்னு வரும். அதுக்கு அவங்க அதுக்கு என்ன பேவோ அதுக்கு என்ன பேவோ பண்ணுவாங்க. ஓகே ஓகே. இந்த மாதிரி அங்கங்க சின்னதாக கலெக்ட் ஆகும். ஓகே, சின்னதாக கலெக்ட் ஆகும். கலெக்ட் ஆகும்போது அது ஒரு மணியா நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். அது எல்லாமே கிரியேட்டருக்கு தான் வருமானா இல்லை ப்ரொடியூசருக்கு தான்? ப்ரொடியூசருக்கு வரும். அது நமக்கும் ப்ரொடியூசருக்குமான ஆமா, ப்ரொடியூசருக்கு தான், ஸ்ட்ரெயிட்டா ப்ரொடியூசருக்கு தான். ஏன்னா எந்த அப்படியே பணத்தை போட்டது இல்லை, ஒரு நாள் போட்டு வெயிட் பண்ணி எல்லாம் பண்றது அவங்க தானே. ஆனா பிரைஸ் பண்ணி வின் பண்ண, அவார்டு வின் பண்ணா அந்த ஃபெஸ்டிவல் ரூல் என்னன்னா டைரக்டருக்கு பாதி ப்ரொடியூசர். இதுதான் அங்க அவங்க வச்சிருக்க ரூல். மித்தபடி நீங்க இந்த ஸ்கிரீனிங் பீஸ் இந்த மாதிரி வரதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டா ப்ரொடியூசர் தான் போகணும், அதான் ரூல். அனாபென்ட்ட பேசும்போது அவங்க விஷயம் சொன்னாங்க உங்களை பத்தி. அவர் வந்து ஃபெஸ்டிவல்ஸ்க்கு படம் அனுப்பணும், படம் வந்து அவார்ட்லாம் வாங்கணும் அப்படின்னும், இல்லை ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸில் ஜனரஞ்சகமாக ஒரு படத்தை எடுத்து எல்லாருக்கும் பிடிக்க வச்சிடணும் அப்படின்னும் அவர் நினைக்கல. அவர் ஒரு கிராஃப்டை நம்புறாரு. அந்த கிராஃப்டில் சொல்ல வர விஷயத்த ரொம்ப அழுத்தமாக சொல்லணும்னு நினைக்கிறாரு. அதை அவர் பண்ணுறாரு. அவரோட கிராஃப்டை மட்டும்தான் அவர் ரொம்ப நேர்மையாக நம்புறாரு. அதுக்கு 200% உழைக்கிறாரு. ஸோ அந்த கிராஃப்ட் அப்படின்ற வார்த்தையை பற்றி நீங்கள் பேசினா ரொம்ப சரியா. நான் அது ரொம்ப நல்ல பாயிண்ட். ஆக்சுவலாக மேம் அது எல்லாரும் டிஸ்கஸ் பண்ண இதுதான் நல்ல. ஏன்னா அவங்களும் நானும் அதை அடிக்கிறக்கா சொல்லி அவங்களும் சொல்லுவாங்க. சூரியனே ஒரு டோனில் சொல்லுவார், தம்பி நம்ம எடுக்கிற படம், நானும் அதான் சொல்லுவேன், அவார்டுக்காக ஒரு படமே எடுக்க முடியாது, நம்ம எடுக்கிற படம் போனால் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு அவார்டு வாங்கினா அவ்வளோ. கிராஃப்டாக நான் சொல்கிறது எனக்கு, நான் திரும்பவும் அதான் சொல்கிறேன், எனக்கு அது விஷுவல் மீடியம். அதுக்கு நான் செலுத்தி வேலை செய்கிற அவ்வளோ ஃபிலிம் மேக்கர்ஸை நான் முன்னாடியும் பார்த்துருக்கேன், இப்போ ராமண்ணே, வெற்றிமாறன் இவங்களையும் பார்க்குறேன். அதுக்கு நான் செலுத்தி வேலை செய்கிறவங்க. அப்போ என்னால் என்ன முடியுதோ அதை நான் செய்வேன். எனக்கு கொடுக்கப்பட்ட ஸ்பேஸ்க்குள்ளே நான் ஒன்று பண்ணுறேன். அந்த ஸ்பேஸ் பெருசாகும் போது நான் ஒன்று பண்ணுவேன், சிறுசாக இருந்தாலும் பண்ணுவேன். ஆனால் அந்த ஸ்பேஸில் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பேன். அப்படி தான் எனக்கு அந்த கிராஃப்ட்ன்ற நான் தான் பார்க்குறேன். நான் அதை ரொம்ப நியாயமாக நேர்மையாக ஆனஸ்ட்டாக செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். அதுக்கு என்ன அந்த கிராஃப்டை மாற்றிக்கோ, அது பண்ணிக்கோ, இது பண்ணிக்கணும் போது என்னால் அந்த இடத்துலையும் அந்த நபர்கள்கிட்ட என்னால் டிஸ்கஸ் பண்ண முடியாது. மொழி பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்துடுவேன். ஓ, நீங்கள் ஒரு விஷயத்த நம்புறீங்க, அதை இப்படி சொல்லணும்னு நினைக்கிறீங்க, அதுதான் நீங்கள் நம்புற கிராஃப்ட் அப்படின்றத எடுத்துக்கலாமா? ஆமாம் ஆமாம். ஓகே. நான் நம்புற கிராஃப்ட்னே நான் சொல்லலை, எனக்கு அதுதான் இதாக இருக்குது. நான் இப்போ வந்து நான் நம்புற கிராஃப்ட்னா ஏதோ தனித்துவமாயிரும். நான் ஐயோ அப்படின்னா யோசிக்கவே இல்லை. எனக்கு பாருங்கள், 4ஆம் கிளாஸ் படிச்சுட்டு எங்கேயோ போய் திருப்பூரில் 8வது 10th படித்தவனுக்கு எனக்கு என்ன கிராஃப்ட் அப்படிலாம் தெரிய போகுது. எனக்கு நான் கற்றுக்கிட்ட சினிமாக்கள், நான் ஃபாலோ பண்ண ஃபிலிம் மேக்கர்ஸ், நான் ஃபாலோ பண்ண புத்தகங்கள், நான் இருந்த ட்ராமா, இதெல்லாம் எனக்கு ஒரு சென்ஸ் கொடுத்துருக்குல்ல. இதன் வழியாக நான் இந்த சினிமா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன்ல. இந்த சினிமா விஷுவல் மீடியம் இதுக்கு நான் செஞ்சு வேலை செய்யணும்னு மட்டும்தான் நான் நம்புகிறேன். அதுதான் நான் கிராஃப்டாக பார்க்குறேன். நான் ஒன்று பண்ணுறேன் பாரு அப்படின்னு இல்லை. ஓகே ஓகே. நான் ஒன்று பண்ணுறேன் பாருன்னு சத்தியமாக நீங்கள் வந்து இந்த கொட்டுக்கலையை பற்றி இப்போ என்ன பேசிட்டு இருந்தோம். ஏன்னா நான் பார்த்தேங்க, நம்ம எடுத்த படம் மாதிரி தெரியல, இவ்வளோ யதார்த்தம், இவ்வளோ இயல்பாக வந்திருக்கு. இதை நம்ம ஒரு மாதிரி இந்த மனிதர்களை கூட்டி வந்து சராரி அவங்க இப்படி பேசுகிறவனா இப்படியே நீ கேமராவில் இரு அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இவ்வளோ யதார்த்தமாக ப்ரொஜெக்ட் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியல. முழுசாக பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு இல்லை. அதுதான் நம்மளோட வேலை. ஓகே. நம்ம புதுசாக ஒன்று பண்ணுறோம்னே எனக்கு அதுதான் எனக்கு தயவுசு அப்படின்னு ஒதுக்கிறாது. எனக்கு தெரியவே தெரியாது அப்படிலாம். எனக்கு நான் ஏதோ ஒரு விஷுவல் மீடியம் நம்புகிறேன். அதை நான் அதுக்கு நான் செஞ்சு வேலை செய்கிறேன். அது ஸ்கிரிப்டுக்கு தேவையான விஷுவல்ஸ் வைக்கிறேன். இந்த படத்தில் நிறைய கதாபாத்திரம், கூழாங்கல்ல 2 கதாபாத்திரம், இதில் ஒரு சேலஞ்ச் இருந்துச்சு. இந்த கதையை நீ இப்போ விஷுவலாக சொல்லு பாப்பண்டா அப்படின்னு ஒரு சேலஞ்ச் இருந்துச்சு. கதையை எழுதி முடிச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டு லொக்கேஷன் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இதில் அவ்வளோ விஷுவல்ஸாக சொல்ல வேண்டிய ஏரியா இருக்குன்ட்டு. ஏன்னா 13 கதாபாத்திரம், அவ்வளோ பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. படத்தில் அவ்வளோ டைலாக் இருக்கும், அவ்வளோ ஸ்லாங். நான் ரொம்ப ரொம்ப சூப்பராக சொல்கிறேன். நீங்கள் இதில் வேற ஒரு ஸ்லாங்கை பார்க்கலாம். ஓகே. அவங்க பேசுகிற எட்டக்கு இதெல்லாம் இருக்குல்ல, வேற ஸ்லாங் பார்க்கலாம். அவன் சாதாரண டைலாக் பேசுறதே நீங்கள் ரசித்து பார்த்துட்டு இருப்பீங்க. ஓகே. அப்போ இவ்வளோ டைலாக் உள்ள ஒரு படத்தை நீங்கள் எப்படா விஷுவல்ஸ் ஒர்க் பண்ண போகிற அப்படின்னு நாங்கள் பார்த்தோம்னா எங்களுக்கு இதில் அந்த டைலாக் கூட கலந்து விஷுவல்ஸ் அவ்வளோ எங்களுக்கு ஒர்க் ஆகிட்டே இருக்கு. அப்போ அதுக்கு நியாயமாக ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கும் போது எங்களுக்கு இது வருது. எதுவுமே பிளான் பண்ணி இது பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நான் ஒன்று தனியாக எடுக்கிறேன் பாரு, இதெல்லாம் கிடையாது. ஏன்னா நீங்கள் கூழாங்கல் பண்ணும்போது நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம், அதை வந்து ரொம்ப இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பேட்டாலே எடுத்துருப்போன்னா அது வந்து வெளியே வந்துடணும், நம்ம பார்க்கணும் அப்படின்ற இதெல்லாம் பண்ணியிருந்துருப்பீங்க. அது ஒவ்வொரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் போய் விருதெல்லாம் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் உங்கள் மேலேயும், உங்களோட திறமை மேலேயும், உங்களோட படைப்பு மேலேயும். அடுத்து கொட்டுக்காளி வருது. இப்போ அந்த நீங்கள் உங்களோட 2வது படம் எப்படி இருக்க போன்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்குது. இப்போ கொட்டுக்காளி ரிலீஸ் ஆனது, அது செலிப்ரேட் பண்ணதுக்கப்புறம் வினோத் அடுத்து என்ன பண்ணுவாருன்ற எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாக இருக்கும். இந்த எதிர்பார்ப்புகள்லாம் உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல குட்டியாக ஒரு ப்ரெஷராக இருக்கா? ஐயோ எல்லாரோட கண்ணும் நம்ம மேலே இருக்கே, நம்ம
ரொம்ப சரியா பண்ணிடணும் அப்படின்றத தாண்டி அது கொஞ்சம் ப்ரெஷரா இருக்கா உங்களுக்கு? எனக்கு இது வரைக்கும் இருந்த அப்ரிசியேஷனு சப்போர்ட் எல்லாமே நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளேருந்து வந்தது. ஓகேங்களா? மணிரத்னம் சார், ஓகேங்களா, வெற்றிமாறன் அண்ணன், ராம் அண்ணன், இவங்கள நம்ம லெஜெண்ட்ஸ்ன்னு நினச்சிட்டு இருக்க எல்லாரும் என்னை ஏற்றுக்கிட்டது இருக்குல்ல. ஒரு இண்டிபெண்ட்டாக நாங்கள் சாதாரணமாக எடுத்துகிட்டு வந்த படத்தை அவங்களோட ஈக்குவலாக உட்கார வச்சு பேசுனது இருக்குல்ல. மணிரத்னம் சார் வந்து சொன்ன வார்த்தை, வெற்றிமாறன் விகடனில் வந்து சொன்ன வார்த்தை, ராமண்ணன் இவங்க பேசுகிற வார்த்தை, ராமண்ணன்னா இது டு த கோர் எக்ஸ்ட்ரீம்லி எனக்கு சப்போர்ட். இப்போ இவங்க இப்படி எடுத்துக்கிட்டா எவ்வளோ பேர் மாறியனே, ரஞ்சித்தன் எல்லாரும் எனக்கு இவங்க இப்போ எனக்கு கிடைச்சிருக்க சப்போர்ட்டு அப்ரிஷியேட் பண்ணது அவங்க தான். மக்கள் பொதுவெளியில் வந்து என்ன வந்து இந்த படத்தில் தான் பேசுவாங்க நான் நம்புறேன். ஓகே, இது வரைக்கும் சினிமா லவ்வர்ஸு கூழாங்கலுக்குன்னு ஒரு 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 கூழாங்கலுக்குன்னு ஆடியன்ஸ் யாரும் இல்லை. அது போன்ற படங்கள் வந்தால் நாங்கள் பார்ப்போம்னு சொல்லி ஒரு ஆடியன்ஸ் இருந்தாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் கூழாங்கல் பிடிச்சிருந்த மாதிரி கொட்டுக்காளி அவங்கள தாண்டி சில பேருக்கு பிடிக்கும். ஏன்னா கொட்டுக்காளி கூழாங்கலோட ஃப்ரெண்ட்லி. ஓகே, ஓகே, ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ கதாபாத்திரங்கள் இருக்குது. இவ்வளோ ஊமையாக நான் நடந்து யூரோப்பியன் மூவி மாதிரி வந்து அப்படியே சைலண்டாக வாங்க, அப்படி நீங்கள் மெதுவாக திரும்பி பாருங்க அப்படிலாம் பண்ண முடியாது. இவனை விட்டா அடிச்சு பட்டா சொல்லி இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். நீங்கள் பார்த்தீங்களா இப்போ வீட்டில் எப்படி பேசுறாங்க, நிப்பாட்ட முடியாத பாருங்க எவனையாவது. இப்படிதான் இருக்கும் படம். ஓகேங்களா? அப்படியே ஆரம்பிச்சா எவனையும் பிடிக்க முடியாது. அப்போ இது இந்த வகையில் வந்து இந்த படம் மெயின் ஸ்ட்ரீமுக்கு வந்து தியேட்ரிக்கலுக்கு வந்து கண்டென்ட் ஓரியான இப்போ இந்த டைமில் வர்ற படங்களும் இதை சப்போர்ட் பண்ணி மக்களை ஏற்றுக்கிட்டாங்கன்னா எனக்கு என் கண்டென்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான தைரியம் இன்னும் வரும். இப்போ எனக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்குது, இவ்வளோ இருக்குது, இதை மக்கள் ஏற்றுக்கிட்டு இது வியாபாரமாகவும் சரியாக மாறும்போது தான் எனக்கான தொடர்ந்து நான் சரியாக இருக்கிறதுக்கான என் கண்டென்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான வேலை நடக்கும். இல்லைன்னா நான் இப்படி ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பேன், அவ்வளோதான். ஆனால் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ப்ரெஷர்ன்ற விஷயம் இப்போ மணிஷாரோ இல்லை எனக்கு கிடையாது. அவங்க சரி வினோத் அடுத்து என்ன பண்ணுறாங்க என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி நான் பார்க்குறேன். அது ப்ரெஷரும் பார்க்குறேன். சூப்பர், அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. யாரோ ஒருத்தவங்க நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க, அவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ்லாம் என்னை நம்பி பேசுகிறாங்க, எனக்கு அவங்க ஒரு பொது வெளியில் ஒரு வார்த்தையை விடுறாங்க. மணிரத்னம் சார் சொன்ன வார்த்தைலாம் உங்களுக்கு தெரியும்ல, நான் அந்த மாதிரி படமே பார்த்ததில்ல அப்படின்னு. ஆமாம், அது எவ்வளோ பெரிய வேர்டு. வெற்றிமாறன் சொன்ன சார் அந்த மேடல வீடு மேலே சொன்னதெல்லாம் சாதாரண விஷயமா? ராமன் ஒவ்வொரு இதுலையும் பேசிட்டு இருக்காங்க, சாதாரண விஷயமா? அப்போ இவங்க எல்லாரும் என் மேலே வைக்கிறத நான் எதுக்கு ப்ரெஷராக எடுத்துக்கணும்? என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. யாரோ ஒருத்தவங்களாம் என் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்கன்றது அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க நம்பிக்கையை காப்பாற்றுறது எதுக்கு ப்ரெஷராக நான் பார்க்கணும்? சூப்பர், சூப்பர். கூழாங்கலுக்கு போட்ட எஃபோர்ட்டே கொட்டுக்காளிக்கும் போட்டிருக்கோம். கொட்டுக்காளி போட்ட எஃபோர்ட்டே அடுத்த படத்துக்கு போட்டால் தொடர்ந்து நிலத்து நிற்க போகிறோம். இல்லைன்னா அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டு. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கொட்டுக்காளி வந்து இப்போ கூழாங்கலை காட்டிலும் ரொம்ப ஃப்ரெண்ட்லி அப்படின்ற சொன்னீங்க. 23ஆம் தேதி படத்தை எல்லாரும் பார்க்க போகிறோம். என்ன அந்த ஒரு சின்ன ஒரு வருத்தம் தான், நீங்கள் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு காட்டிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு காட்டுறீங்களே அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்குமே சொன்ன மாதிரி. இது என்னன்னா, நான் கூழாங்கலுக்கு அந்த நான் அப்படி பார்த்த வழியா இந்த பழக்கத்து வழியா எனக்கு ஒன்று உருவாச்சு, நான் பண்ணேன். கொட்டுக்காளிக்கு அது பெரிய விஷயம் அங்கே நடந்திருக்கு ஃபெஸ்டிவல்ஸில். அது ஒரு இங்கே ஒரு சின்ன அதிர்வலையை ஏற்படுத்திருக்கு. அது போக சூரியன் இருக்காரு, எஸ்கே அண்ணே தயாரிச்சிருக்காரு. ஓகேங்களா? இப்போ இந்த படத்தை வந்து நம்ம தியேட்டர்களில் பார்க்கும்போது இங்கே வேகமாக வந்து கொண்டாந்து காட்டணுன்றதான் என்னோட ஆசை. நான் தான் சொன்னேனே, இது இவங்களோட கதை, இவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் காட்டணும், இவங்க தான் என்னை பாராட்டணும் திட்டணும். ஓகேங்களா? யாரோ ஒருத்தவங்க என்னை பார்த்து இது பண்ணுறது வந்து ஒரு அங்கீகாரத்துக்காக போகிறது. நான் அதோட இங்கே வந்தேன்னா எனக்கு ஒரு சின்ன சப்போர்ட் கிடைக்கும். இந்த படத்து மேலே ஒரு வியூ, ஒரு பார்வை, ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வரும். ஏன்னா இந்த படம் ரொம்ப அட்டென்ஷன்ஸாக கரெக்டாக இது ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஒரு படம். அதுக்கு எனக்கு ஒரு இந்த படத்தை இந்த மைண்ட் செட்டோட பார்ப்போம் அப்படின்னு இருக்குல்ல, எனக்கு இருக்க ஒன்றுமே இந்த படத்தை நான் வந்து சூரியன்லேருந்து எல்லாருக்கும் ஒரே ஒரு பயம்லாம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. பார்க்க வர ஆடியன்ஸுக்கு அந்த மைண்ட் செட்டை மட்டும் கொடுக்குற வேண்டியது எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேங்களா? அதனால தான் நான் தொடர்ந்து சொல்கிறேன், அவரோட முந்தின படம் மாதிரி இது கிடையாது. இது வேறு வகையான உங்களை என்கேஜ் பண்ணுற படம். அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ஆடியன்ஸுக்கு அந்த மைண்ட் செட்டை கொடுக்க வேண்டியது. நீங்கள் வாங்க வந்து பாருங்கள், நாங்கள் அது பண்ணியிருக்கோம் இது பண்ணியிருக்கோம்லாம் என்னால் அப்படி ஒன்று இல்லை, நாங்கள் சொல்லவும் முடியாது. இது ஒரு உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் கடந்து வந்த, நீங்கள் கேள்விப்பட்டு இருக்க, இல்லை நீங்கள் இருந்தும் உங்கள் காதுக்கு வராத, உங்கள் கண்ணுகளை பார்க்காத ஒரு கதை. உங்கள் மனிதர்கள் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ண போகிறான், அவங்களோட சேர்ந்து நீங்களும் பயணிக்க போகிறீங்க. முடிவு உங்களோடது. அவ்வளோதான். ரொம்ப நன்றிண்ணே உங்களோட நேரத்துக்கு. அமிர்தம் தியேட்டர்ல எத்தனையோ படங்கள் பார்த்து ரசிச்சு கைத்தட்டி விசில் அடிச்சு செவர்லாம் ஏறி வந்து குதிச்சு படம் பார்த்து இந்த தியேட்டர்ல உங்களுடைய படம் இந்த ஸ்க்ரீன்ல வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மொமெண்டா இருக்கும் 23ஆம் தேதி அப்படின்றது வந்து எங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. அது வந்து ஒரு இலக்கை போய் அடையிருந்தா இந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டா ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. ஏன்னா நான் படத்துல ஒரு டைம் இருந்தால் நீங்கள் உள்ள வைங்க. சொல்லுங்க. படத்தில் ஒரு காட்சி வரும்.
ஒரு சீர் கொண்டுட்டு போற மாதிரி ஒரு பிள்ளை வயசுக்கு வந்திருக்கும், சீர் கொண்டுட்டு போற மாதிரி ஒரு காட்சி வரும். அப்ப பின்னாடி இந்த இந்த பயணம் மேற்கொள்றவங்களாம் அவங்க பின்னாடி வந்துகிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அது வந்து பயணிச்சு வரும்போது அந்த சீர் கொண்டு போற அந்த பொம்பளை பிள்ளைக்கு சீர் கொண்டு போற இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு இதெல்லாம் கடந்து வரும்போது ஒரு டைலாக் ஒன்று வரும். உன் பிள்ளை வயசுக்கு வாங்கின கடனை கூட என்ன என் மயன் கட்டிட்டு இருக்கேன்ற மாதிரி ஒருத்தன் சொல்லுவான். ஓகேங்களா? இது எதை அடிப்படையில் வச்சதுன்னா அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட லேயர்ஸ் இருக்கு. அந்த பாடல் வந்து இங்க தமிழ் சமூகத்துல எவ்வளவு பெரிய வேலை செஞ்சிச்சு. ஓகேங்களா? இந்த தாய்மாமை சீர் கொண்டு வராண்டின்றது இருக்குல்ல, இருக்கவன் இல்லாதவன் எல்லாரும் அந்த பாட்டை போட்டு நீங்க சீர் கொண்டு போகணும். அப்படி நான் ரொம்ப மோசமா கஷ்டப்பட்டுட்டு இருந்த டயத்துல எங்க வீட்டுல எங்க அக்கா பொண்ணு வயசுக்கு வந்தப்ப எங்க அக்கா எதுவுமே வேணான்னு சொன்னாலும் நான் இந்த சமூகம் இந்த இதுக்காக எங்க அம்மா இவங்க எல்லாம் ஒன்று பண்ணணும்னு ஆசைப்படுவாங்கல்ல, அதுக்கு நான் சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேனே, அந்த இந்த தேட்டருக்கு ஆப்போசிட் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட தான் நாங்கள் கடை வாங்கி, ஓகேங்களா, இங்கே எங்க அக்கா வீடு, ஓகேங்களா, இந்த சரண் திரும்பினா எங்க வீடு, ஓகேங்களா, இந்த நடு வீட்டில் இங்கே கடை வாங்கியிருக்கோம் எங்க அக்கா பிள்ளைகளுக்கு சீர் செய்யறதுக்காக. சீர் சட்டெல்லாம் இறக்கி வச்சுட்டு அப்படியே பட்டாசு 5000 சரம் 6000 10,000 சரம்னு வந்து இது பண்ணிட்டு ட்ரம்ஸ் அடிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு அந்த சரவெடியை வெடிச்சுட்டு அப்படியே இந்த தெருவில் நடந்து வரும்போது அந்த கடை வாங்கினவங்க என்னை பார்க்குறாங்க. அந்த கடை வாங்குறவங்க என்னை பார்த்த பார்வை இருக்குல்ல, அதோட வலி அதோட பாதிப்பு தான் அங்கே கொண்டு போய் அந்த சீனை வைக்கிறதுக்கு மெயின் காரணம். புரியுது. ஓகேங்களா? இந்த தெரு சுற்றி இந்த தேட்டரை சுற்றி நிறையா நடந்திருக்கு. இதில் வைக்கப்பட்ட காட்சிகள் எதுவுமே ரொம்ப ஒன்று வைப்போம் அப்படின்றக்காக கிடையாது. எல்லாத்துக்குமே லைஃப் இருக்கு. இதை எல்லாருக்கும் அந்த வழி இருக்கும். புரியுது. அந்த பாடல் இங்க எவ்வளவு வேலை செஞ்சிருக்கு. அந்த பாடல் திரும்பி திரும்பி இங்க போட்டு காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. தாய்மாமன் சீர் சுமந்து வராண்டி, அவன் தங்க குடிசு கொண்டு வராண்டின்னு அந்த வரி இன்னும் 2 வரியும் சேர்த்து ஒரு மாமன் சீர் கொண்டு வரும்போது போட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி கொட்டுக்காளிக்கு நிறைய நெருக்கமான நிறைய நம்மளோட கதை. அது கண்டிப்பா மக்கள் வந்து அது ஏதோ ஒரு வகையில் அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு. நிச்சயமான ஆனால் நீங்கள் ஃபேமிலியாக இந்த படத்தை வந்து இங்கே செலிப்ரேட் பண்ண போகிறீங்க. திருவிழாவாக இருக்க போகுது அமிர்தம் தேட்டரில். ஸோ மதுரை மக்கள் இருந்த பெர்லின் மக்கள் இருந்து ஆரம்பித்து மதுரை மக்கள் வரைக்கும் எல்லாருமே இந்த படத்தை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. அவங்க நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ உங்களோட நேரத்துக்கு நன்றி. உங்களுடைய இன்டென்ஷன், நீங்கள் சினிமா எப்படி பார்க்குறீங்க, உங்களோட கிராஃப்ட்னு நீங்கள் அந்த ஒரு சினிமாவோட கிராஃப்ட் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்களுக்கானதா அப்படின்றத வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்துட்டதுக்கு நன்றிண்ணே. கொட்டுக்காளி நன்றி சொல்லுவேன். கொட்டுக்காளி நீங்கள் நினச்சதை விட மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகணும். ஆல்ரெடி இது சக்ஸஸான படம் தான். அங்கே வந்து பயங்கரமாக கொண்டாடிட்டாங்க ஃபெஸ்டிவல்ஸில். ஸோ இங்கே நாங்கள் கொஞ்சம் லேட்டராக செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப நன்றி. நம்மளோட பண்ணுவாங்க நம்புறேன். நடக்கும். ஸோ வாழ்த்துக்கள்ண்ணே. தேங்க்யூண்ணே. மதுரையில் கொட்டுக்காளி பற்றி அதுவும் உங்களுக்கு நெருக்கமான இந்த இடத்துல வந்து பேசுனது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்யூ. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி பெருமை மிக ஆடி.